प्रभुदे राम 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 श्री राम राम संकीर्तन की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम हर नम पार्वती पति हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मुनि की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्म ताल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषण आदि पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। அதாவது சிவப்பதியான சீதாராமுடைய பூர்ணானுகிற விசேஷத்தில் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் நாம் ஸ்ரீமத் பாகவத் வந்து 6வது ஸ்கந்தத்தில் நாம மகிமை பார்த்துன்னு வந்தோம் இல்லையா. அஜாமல சரித்திரத்தை பார்த்துன்னு வந்தோம். அஜாமல சரித்திரத்தில் நம்ம ஒரு பாகம் விட்டுட்டோம். என்ன விஷயம்னா, யம தர்மராஜாவிடத்தில் போய் பரம பாகவதர், அப்படியேப்பட்ட யம தர்மராஜா பரம பாகவதர், ஒரு பாகவதர் வாக்கில் பகவானுடைய பெருமையை கேட்கணும். அதை மறந்துட்டோம். அது வந்து மறக்கல, சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் பரம பாகவதர். யம தர்மராஜா பரம பாகவதர், சாதாரணமானவர் கிடையாது. அதெல்லாம் சொல்ல தன்னை தாழ்த்திக்கிட்டு கடைசியில் தன்னை சொல்கிறார். ஸ்வயம்பு நாரத சம்பு அப்படின்னு சொல்லி கடைசியில் வயம் அப்படின்னு, நாங்களும் அந்த பாகவதரில் ஒருத்தர், எங்களுக்கு தான் அந்த தர்ம சூக்ஷ்மம் தெரியும். அவர்கள் தர்மங்களை சொன்னார்கள் அல்லவா. யார்? தர்மராஜாவுக்கு தர்மங்களும் தெரியும், தர்ம சூட்சமும் தெரியும், ரெண்டுமே தெரியும் தர்மராஜாவுக்கு. யார்? யம தர்மராஜாவுக்கு. யமதனுடைய தூதர்களுக்கு தர்மம் மட்டும்தான் தெரியும், தர்ம சூட்சமும் தெரியாது. அப்போ தர்ம சூட்சம் இப்போ சொல்ல போகிறார். அந்த யம தூதர்களுக்கு தர்ம சூட்சமத்தை சொல்ல போகிறார். தர்ம சூட்சம் தான் பாகவ தர்மம், அது சொல்ல போகிறார். கவனிங்க. அது என்னென்னா, பரிசுத்த மகாராஜா கேள்வி கேட்குறார். கேட்ட பிறகு தான் சொல்கிறார், ஒரு பாகவதர் வாக்கில் பகவானுடைய பெருமையை கேட்கணுமே. அப்படிப்பட்ட பரம பாகவதராட்சி. அதாவது யம தர்மராஜனே நான் வந்து உன்னை பிடிக்க மாட்டேன், உன் உயிரை பறிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நீ பக்தன், நீ பகவான் நாமா சொல்கிறவன், பகவத் பக்தி பண்ணுறவன், உன்னை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு யம தர்ம வாக்காலே ஒரு சர்டிஃபிகேட் கிடைச்சா நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்போ அவர் வாக்காலே நாமத்தின் மகிமை கேட்ட பிறகு அப்போ நம்ம தைரியமாக இருக்கலாம், யம பயம் இல்லாமல் இருக்கலாம். அதான் முன்னாடியே சொல்கிறேன், யமனையோ யம தூதர்களையோ சொப்னத்தோடு பார்க்க மாட்டோம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது பகவான் நாமா. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த சாஸ்திரம் இது, இதில் ஒன்று கூட பொய்யா இருக்காது, சத்தியமான விஷயம் ஒன்று ஒன்று. அதாவது மகாராஜா பரிசுத்து கேட்குறார், நிசம்யதேவஸ்வ படோபவர்ணிதம் பிரத்யாக கிம் தான் பிரதிதர்மராஜா ஏவம் ஹத ஆக்ஞோ விகதான் முராரே நைதேசிகே யஸ்ய வசே ஜனோ அயம். எங்கேயுமே கேள்விப்பட்டது கிடையாது. ஹதா ஆக்ஞா, அவருடைய கட்டளை, யம தர்மராஜானுடைய கட்டளை எங்கேயும் மீறப்பட்டதாக சரித்திரமே கிடையாது. யம தூதர்கள் போய் வெறும் கையோடு வந்தாங்கன்னு சரித்திரமே கிடையாது. எப்படியாவது எந்த அட்ரஸ் கொடுத்தாங்கன்னா கரெக்டாக, ஏன்னா தர்மராஜர் பர்ஃபெக்டாக கரெக்டாக இந்த உயிரை பறிக்கணும்னா கரெக்டாக யமஸ்ய கருணா நாஸ்தி, கருணையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் இவர்கள் போகிற காரியம் வெற்றி அடைந்து தான் வருவாங்க, எப்படியாவது அந்த உயிரை பறிச்சுன்னு தான் வருவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல தான் அதிசயமாக அந்த உயிரை, அஜாமலன் உயிரை பறிக்காமல் வந்திருக்கிறார்கள். அப்போ யம தர்மராஜா என் கட்டளை மீறி விட்டுருலே அப்படின்னு யம தர்மராஜா கோபம் வரணும் இல்லையா. அப்போது அவருடைய கட்டளை மீறப்பட்டது. எங்கன்னா அவர் வந்து கட்டளை வந்து யமப்படர்கள் மீறல, யமப்படர்கள் அவருடைய கட்டளைப்படி தான் போனாங்க. ஆனால் அவருடைய கட்டளையை அவர் கட்டளை தடுக்கத்தக்க அளவுக்கு அதை விட பவர்ஃபுல்லான வைகுண்டவாசிகள் வந்து தடுத்ததுனால அவர்களால் ஒன்றும் பண்ண, சாதாரண பௌதிகவாதிகள் டாக்டரால் ஒன்றும் பண்ண முடியாது. யம தர்மராஜனுடைய கட்டளையை டாக்டர்லாம் மீற முடியாது. டாக்டர்லாம் கார்டிஸ்க்கு கை விட்டுருவாங்க. நீ பணத்தெல்லாம் கொட்டி கொடுத்தா கூட உயிரை காப்பாற்ற முடியாது. ஏன்னா யம தர்மராஜனுடைய கட்டளை அது யாரும் மீற முடியாது. அவன் உயிரை பறிக்கணும், பரிசு அந்த டைமுக்கு கரெக்டாக அந்த உயிர் போய் ஆகணும். எங்கேயுமே மீறப்பட்டதாக சரித்திரமே கிடையாது அப்படின்னு பரிசுத்து கேட்குறாரு.
இந்த நாள் இந்த டைமுக்கு கரெக்டாக உயிர் போனோன்னா அந்த யமதர்மர்கள் கரெக்டாக உயிரை பரிசு போயிடுவாங்க, போயினே இருப்பாங்க. அவங்க பாட்டு அழுதுன்னு இருக்க வேண்டியது தான். அப்பா பிள்ளை மனைவி பிள்ளைங்க எல்லாமே அழுதுன்னு இருக்க வேண்டியது தான். ஆனால் இங்கே தான் இந்த கட்டளை மீறப்பட்டது. அதுதான் ஆச்சரியப்படுறாங்க. அதுதான் இங்கே சொல்கிற, அதுதான் ஆச்சரியப்படுற பரிசுத்த மகாராஜா. என்ன சொல்கிறேன்னா, தன்னுடைய யம பாடல்கள் யம தர்மராஜத்தில் சொல்லும்போது யம தர்மராஜா என்ன பதில் சொன்னார், இதுபோல் உங்கள் கட்டளை மீறப்பட்டதுன்னு சொல்லும்போது என்ன பதில் சொன்னார். ஏன்னா ஏவ ஹதாக்னியோ வேகதான் முராரேர் நைதேசிகர் யஸ்ய வசே ஜனோயம் எல்லாம் யமஸ்ய தேவஸ்ய ந தண்ட பங்கா குதஸ்ட நஷ்ட சுதபூர்வ ஆசித்து. எங்கேயுமே கேள்விப்பட்டது கிடையாது. யமதண்டனிலிருந்து விடுவிச்சவன் ஒருத்தனும் கிடையாது. அப்படி எங்கேயும் கேள்விப்பட்டது கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த விஷயத்தில் என்னுடைய சந்தேகத்தை நீங்கள் தான் போகணும் அப்படின்ட்டு பரிசுத்த மகாராஜா சுகாச்சாரியர்கள் கேட்குறாரு. எங்கேயுமே தண்டனை மீறப்பட்டதாக கிடையாது. அது மட்டும் இல்லை, அவரே பரம் பாகவதர் யம தர்மராஜா. அவர் இந்த அதாவது விஷ்ணு தூதர்களால் தடுக்கப்பட்ட அவருடைய யமனுடைய கட்டளை மீறப்பட்ட விஷ்ணு தூதர்களால் தடுக்கப்பட்டதுனால அது அப்புறமா என்ன விஷயம் ஆச்சு, அது யமத்தில் போய் என்ன கேட்டாங்களா யம தர்மராஜா என்ன பதில் சொன்னார், இதெல்லாம் கேட்குறாரு பரிசுத்த மகாராஜா. அது சுகாச்சாரிய பதில் சொல்கிறார். என்ன பதில் சொல்கிறேன்னா, ஸ்ரீ சுகவாச்ச பகவத் புருஷைராஜன் யாம் யா பிரதி ஹதோத்தியமாக பதிம் விஜாபயாமாசு யமம் சம்யமணி பதிம். சம்யமணிபுரத்தில் இருக்கக்கூடிய யம தர்மராஜா இடத்துல போய் விஷயத்தை சொன்னாங்க. என்ன போய் கேட்குறாங்க, அவர்கள் போய் என்னடா அவரும் கையோட வந்திருக்கீங்க அப்படின்ட்டு யம தர்மராஜா கேட்டிருப்பார். அங்கே கேட்டதாக வரல, கேட்டிருப்பார். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நல்லா புரிஞ்சுங்க. யமலோகம்னு ஒன்று உண்டு, நரகலோகம் ஒன்று உண்டு, சொர்க்கலோகம் ஒன்று உண்டு, வைகுண்டலோகம் உண்டு. பரம பாகவதராகிய யம தர்மராஜா பாகவதலுக்கு அழகாக தெரிய வரோம், துஷ்டர்களுக்கு தான் பயங்கரமாக தெரிய வரோம். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது பகவானுடைய பெருமை யம தர்மராஜா அவர் பாகவதர் வாக்கில் கேட்கணுக்காக இங்கே பரிசுத்த கேள்வி கேட்குறாரு. சுகாச்சார பதில் சொல்ல போகிறார். என்ன சொல்கிறார் பார்க்கலாம். யமதூதா ஊச்சு கதி சந்தீக சாஸ்தாரோ ஜீவலோகஸ்திய வைப்ரபோ தைவித்தியம் குர்பத கர்ம பலாபிவியக்தி ஹேதவ. அதாவது வேதத்தில் சொல்லக்கூடியது தான் தர்மம், அதில் புறம்பாக இருக்கிறதுலாம் அதர்மம். சரி, ஓகே. அப்போது சாஸ்திரம் எத்தனை சாஸ்திரம் இருக்குது, எத்தனை தண்டிக்கத்தக்கவர் யார், தண்டிக்கிறவர்கள் எத்தனை பேர், அதிகாரிகள் எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு ஜீவனுக்கு எத்தனை பேர் கணக்கு எழுதுவாங்க, அவன் பாவ புண்ணிய கணக்கு எத்தனை பேர் எழுதுவாங்க. ஏன்னா ஒருத்தனுக்கு அவனுடைய பாவ கணக்கு ஒருத்தர் எழுதுனா தான் கரெக்டாக இருக்கும். ஒருத்தன் நான் பாவம் இல்லைன்னு சொல்கிறான், ஒருத்தர் நான் பாவம் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ கணக்கு தப்பாக இருக்குது. நாங்கள் போனால் எங்களுக்கு பாவம் இருக்குது, அந்த அஜாமல மகாபாவி அவனை விஷ்ணுவான்ட்டு எங்களை அனுப்பிச்சிங்க. அவன் இன்னொருத்தர் என்னன்னா அவன் பாவியே இல்லை, அவன் புண்ணியாத்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எது சத்தியம்? அதுதான் இங்கே கேட்குறாங்க. சாஸ்தாரோ ஜீவலோகஸ்ய தண்டிக்க, அதாவது என்னென்னா ஒரு ஜீவனுக்கு எத்தனை பேர் தண்டனை விதிப்பீங்க, எத்தனை பேர் அவனுடைய கணக்கை தீர்மானம் பண்ணீங்க, அதை சொல்லுங்கள். ஏன்னா பல பேர் ஒரு ஜீவனுக்கு பல பேர் தண்டனை கொடுத்தா தப்பாக இல்லை, அந்த தர்மம் தீர்க்கப்படும். அவனுடைய பாவ புண்ணிய கணக்கு தப்பாக ஆகிடுமே. ஒரே கணக்காக இருந்தால் தான் கரெக்டாக அவனுக்கு பாவத்துக்கான தண்டனை, இந்த புண்ணியத்துக்கான அவனுக்கு சொர்க்கலோகம் அப்படின்னு விதிக்க முடியும். அப்போது எத்தனை பேர் அப்போ பார்த்தா அவங்க ஏதோ ஒரு ஊரில் இருக்கிறாங்க, அவங்க என்னென்னா இவன் நாராயணான்னு ஒரு அலர்ன உடனே மா பைஹி அப்படின்னு சொல்லி பயப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்துட்டாங்களாம். தாம்ஸ்தே வேதித்தும் இச்சாமோ எதினோ மன்யசே க்ஷமம் நாராயணா இத் அபிஹிதே மா பைஹி ஆயுர் திருதம். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி வந்தாங்களாம். யார் விஷ்ணு பயப்படாதே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தடுத்தாங்களாம். எங்கள் யமபாசத்தையும் அறுத்துட்டாங்க. அப்படி உங்கள் கட்டளை மீறப்பட்டது. அங்கே
4 பேர் சதுர்புஜ சேவையோடு சங்கு சக்கர கதாதரர்களாக அவர்களை கண்டோம் நாங்கள். புரியுதுங்களா? அப்படியேப்பட்டவர்களாகிய அவர்கள் யார்? அவர்கள் சதுர்பீர் அற்புதகி சித்தைர் ஆக்ஞாக தே விப்ரலம்பிதாக. புரியுதா? அதாவது 4 பேர் வந்திருந்தார்கள். அவர்கள் சித்த புருஷர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் நாராயணான்னு சொன்ன உடனே அந்த இடத்துல பயப்படாதேன்னு சொன்னார்கள். அந்த சங்கு சக்கர கதாதரர்கள் அந்த சித்த புருஷர்கள் யார் என்று கேட்கிறார்கள். யார்? யமதூதர்கள் யமதர்மராஜாக்கள் கேட்குறாங்க சம்யமணி பட்டத்தில். அப்போ யமதர்மராஜா பார்த்து ஆச்சரியப்படுறார். உடனே ஆச்சரியப்பட்டு, இன்னைக்கு போய் யமதூதரில் பார்த்தீங்களா நீங்கள்? ஆஹா, என்ன பாக்கியம். நீங்கள் போனால் யமகண்டன்னு சொல்லுவாங்க. இல்லை, நீங்கள் போன நல்ல நேரம். ஏன்னா எனக்கே கிடைக்காத அந்த தரிசனம், வைகுண்ட வாசிகளுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறார். யார்? யமதர்மராஜா சொல்கிறார், அப்பா அவர்கள் யாருன்னு நான் சொல்கிறேன் கேளுப்பா. நாங்களாம் ஒரு வேலைக்காரர்கள் போல, பகவானுடைய வேலைக்காரர்கள் போல. நான் வாயு தேவன் இல்லைன்னா காற்று வீசுகிறான்னா பகவானுடைய கட்டளை அனுசரித்து, சூரிய தேவன் கரெக்டாக அந்த டைமுக்கு சூரியன் உதிக்கிறான்னு சொன்னால் அது பகவானுடைய கட்டளை அனுசரித்து, எல்லாருமே நாங்கள் வேலைக்காரர்கள் போல. அந்த பகவான் இட்ட வேலைப்படி தான் நான் இந்த தர்மராஜருடைய சாசனத்தில் அமர்ந்து நியாயம் வழங்குகிறேன். பாவத்துக்கு புண்ணியத்துக்கு தகுந்த பலன்களை நான் கொடுக்குறேன்னா அது பகவான் இட்ட கட்டளை. அந்த வேலை, அந்த உத்தியோகத்தை நான் பார்க்குறேன். பகவானுடைய கட்டளைக்கு பயந்து தான் நான் இதெல்லாம் செய்கிறேன். அப்போ எனக்கும் மேலே ஒரு அதிகாரி இருக்கார். எனக்கும் மேலே என்னையே தண்டிக்கத்தக்கவர் அவர். அப்படி தண்டிக்கத்தக்கவர் எத்தனை பேரும் கேட்காத, தண்டிக்கத்தக்கவர் ஒருத்தர் தான், பகவான் ஒருத்தர் தான். அவர் கட்டளை அனுசரித்து தான் நான் மற்ற ஜீவராசிகள்லாம் தண்டனை கொடுக்குறேன். அவங்களுடைய ஜீவனுடைய பலாபலன்களை, அவருடைய புண்ணிய பாபத்துக்கு ஏற்ற பலன்களை கொடுக்குறேன்னா அது நான் கொடுக்கல. எனக்கு ஒருத்தன் கட்டளை இருக்கான். நான் ஒரு கருவி தான். என்னை இயக்கிறவன் ஒருத்தர் இருக்கான். அவன் தான் உலகத்தையே இயக்கிறான். புரியுதா? அந்த நாராயணனுடைய தூதர்களை நீங்கள் தரிசனம் பண்ணினா பெரும் பாக்கியசாலிகள் அல்லவா நீங்கள். அவன் எப்படிப்பட்டவன் சொன்னால் அது சொல்கிறார். யம உவாச்சன் பரோ மதன்யோ ஜெகதஸ்துஷச்ச ஓதம் புரோதம் படபத்யத்ர விஸ்வம். அந்த பகவான் பரோ, பெரிய உயர்ந்தவன் அவன்தான். அவன்தான் பரம். மதன்யோ, என்னை விட உயர்ந்தவன், எனக்கு கட்டளையிடக்கூடிய அந்த பரம்பொருள் அந்த நாராயணன். அவனுடைய தூதர்களை தரிசனம் பண்ணுற பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிது. அப்போது இந்த உலகத்தையே இந்த பகவான் இந்த உலகம்லாம் சும்மா தாங்கப்படலை. எல்லா கிரகங்கள்லாம் ஒன்று மோதிக்கொள்ளாமல் கிரகங்கள்லாம் சுழற்சி அடையுமா? மக்கள்லாம் கரெக்டாக அந்தந்த பொசிஷன் கரெக்டாக அவங்க தர்மத்தில் கரெக்டாக நிலைநிறுத்தப்பட்டு அவங்க எல்லாமே பர்ஃபெக்டாக இந்த உலகம் அப்படியே சுழண்டு கொண்டு இருக்கிறதா? ஏதோ ஒரு தர்மத்தை கட்டுப்பட்டு தானே மக்கள்லாம் இயக்கி கொண்டு இருக்கிறார்கள். ஏதோ ஒன்று தானே இந்த உலகத்தை இயக்கி கொண்டு இருக்கிறது. அது எது? கிரகங்கள்லாம் தன்னாலே சொல்லலாமா? கிரகங்களாக தன்னாலே மிதக்குமா? உலகங்கள்லாம் தன்னாலே படைக்கப்படும், காக்கப்படும், அழிக்கப்படுமா? ஜீவராசிகள்லாம் தன்னாலே படைக்கப்படுமா? ஜீவராசிகள்லாம் உணவு கிடைக்குமா? எல்லாமே யார் பண்ணுறதுன்னா பகவான் தான். இத்தனை லோகங்களையும் சகல கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்களை பகவான் எப்படி தங்குறான்னா ஹரிசாண்டல் வெர்டிக்கல்னால் ஓதம் புரோதம். அப்படிப்பட்ட குறுக்கும் நெடுக்கும் ஆன ஒரு நூல்களால் ஆன துணியானது எப்படி ஒரு துணியாக தாங்கப்படுகிறதோ அது மாதிரி பகவான் குறுக்கும் நெடுக்கும் வியாபித்த இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்களில் பகவான் உள்ளே புகுந்து வியாபித்து அத்தனை உலகங்களும் தாங்கி கொண்டு இருக்கிறானா. அவைகளை கரெக்டாக இயக்கி கொண்டு இருக்கிறானா. எதுவும் எந்த கிரகங்களும் ஒன்று மோதாமல் பர்ஃபெக்டாக அந்தந்த காலத்துக்கு சரியாக எல்லாம் நடத்தி கொண்டு இருக்கிறானா. காரணம் என்ன? பகவான் தான் எல்லாத்தையும் தாங்குறானா இந்த உலகங்களை எல்லாம். அதான் இங்கே சொல்கிறார், என்னை விட உயர்ந்த ஒருத்தன் அவன் தான் எல்லாரையும் தாங்கி கொண்டு இருக்கிறான், எல்லாரையும் ஜீவிக்க செய்கிறான். அதான் சொல்கிறேன், பரோ மதன்யோ ஜெகதஸ்துஷ. உலகத்திலெல்லாம் குறுக்கும் நெடுக்கும் ஆன நூல்களால் ஒரு துணி உருவாது மாதிரி குறுக்கும் நெடுக்கும் வியாபித்த பகவானால் தான் இந்த உலகம் உண்டாயிருக்கு. அது மாதிரி புரிஞ்சிக்கோ. அப்போ பகவான் எப்படிப்பட்டவன் அந்த நாராயணன் தெரிஞ்சுக்கோ. அவனுடைய நாமத்தை நீ சொல்லியிருக்கன்னா, அவனுடைய நாமா சொன்னவனே பகவானே இந்த உலகத்தை தாங்குறான். அவன் தான் எல்லாத்துக்கும் அதிகாரி, மும்மூர்த்திகளுக்கும் அதிகாரி அவன்தான். மும்மூர்த்திகளுக்கும் அவனே தான் விஷ்ணுவாக இருக்கான். அவன் தான் பிரம்மா, அவன் தான் சிவன், அவன் தான் படைத்து காத்து அழிக்கக்கூடிய பரம்பொருளாக இருக்கின்றான். விளையாட்டா ஒரு அம்சத்தினால இந்த மும்மூர்த்திகள் மூலமாக சிருஷ்டி செய்து பிரளயத்தை பண்ணுறான் பகவான். அவன் எப்படின்னா அவன் சர்வேஸ்வரன், பரம்பொருள் அவன் அந்த நாராயணன், அவன் வைகுண்டவாசி. அவனுடைய நாமத்தை சொன்னால் எங்களால் மீறவே முடியாது.
எங்கள் பாட்சாலாம் பழிக்காது. யம தர்மராஜாவது இதுவாகுது, யாருடைய தண்டனை எதுவும் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டவர்கள் நாங்களாம். அவனுடைய வேலைக்காரர்கள், பகவானுடைய வேலைக்காரர்கள் நாங்களாம். பகவான் கிட்ட வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்கள் நான், இந்திர சந்திரன் எல்லாமே, சூரியன் எல்லாமே, அக்னி எல்லாம், வாயு தேவன் எல்லாமே அப்படின்னு இங்கே சொல்கிறார். பகவான் எப்படியாப்பட்டவன், இதெல்லாம் நம்பாமல், பகவானுடைய உலகத்தை நம்பாமல், பகவானை நம்பாமல் சும்மா வெறும் நாமா சொல்லிட்ட போதும். அந்த நாமா யாருடைய நாமா? பகவானுடைய நாமா. பகவான் எப்படியாப்பட்டவன்? இந்த தேவர்களுக்கெல்லாம் வேலை வாங்கக்கூடிய பகவான் சர்வேஸ்வரன், கோடிக்கணக்கான அகில கோடி பிரம்மாண்ட நாயகன் அவன். அவன்தான் இந்த உலகங்களெல்லாம் குறுக்கு நெடுக்குமான நூல்களால் நுழைக்கப்பட்டு தன் சொரூபத்தை எல்லாத்துக்குள்ளே வியாபித்து இந்த உலகங்களை தாங்குறானா. அவன் தாங்கலாம் இந்த உலகம் கிடையாது. இன்றைக்கி இந்த உலகத்தில் நம்மளால் வாழ முடியாது. ஒவ்வொரு ஜீவராசிக்கு ஒரு எல்லாத்துக்குள்ளே சூட்சமாக பகவான் எல்லாத்துக்குள்ளே வியாபிச்சிருக்கிறான் பகவான். அந்த நாராயணன் தான். அப்படி தெரிஞ்சுக்கப்பா. எதை அம்சதோ, எந்த ஒரு அம்சத்தினால பகவான் ஸ்திதி ஜென்ம நாசகா, உலகத்தில் பிரம்மதேவராக இருந்து படைக்கிறான், விஷ்ணுவாக இருந்து அவனே காக்கின்றான், சிவனாக இருந்து அவனே அழிக்கின்றானப்பா. அவனுடைய ஒரு அம்சம்தான் இந்த மும்மூர்த்திகள்லாம். இதுபோல் எத்தனையோ மும்மூர்த்திகள், எத்தனையோ பிரம்மாண்டங்கள் இருக்காங்க தெரியுமா? அப்போ அத்தனைக்கும் ஒரே நாயகன், ஒரே இறைவன் நாராயணன் தான், சர்வேஸ்வரனான அந்த பகவான். அவன் நாமத்தை சொன்னால் எப்படி அவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருப்பார்கள்? யோசிச்சுப்பாரு. அப்படியேப்பட்டவன். இந்த பெருமையெல்லாம் சொல்கிறாங்களா நாம சங்கீர்த்தனம் பண்ணுற இடத்துல? வெறும் நாமா சொல்லு போதும். பகவானுடைய பெருமையை இங்கே ஒரு பாகவதர் வாக்கில் கேளுங்க. யம தர்மராஜா சொல்கிறாருங்க பகவானுடைய பெருமையை. எத்தனை பேர் தண்டிக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க கேளுங்க. எத்தனை சாஸ்திரிகள், எத்தனை அதிகாரிகள் இருக்காங்க தண்டிக்கிறவங்க? ஒரு ஜீவனுக்கு எத்தனை பேர் தண்டிப்பீங்க அப்படின்ட்டு கேட்ட அவங்களுக்கு எப்பா ஒரே ஒரு அதிகாரம் தான், அந்த நாராயணன் தான். அவன் கட்டளை அனுசரித்து தான் நாங்கள் தண்டிக்கிறோம் அப்படின்னு இங்கே யம தர்மராஜா சொல்கிறார். ஸ்பஷ்டமாக சொல்கிறாரு. பகவானுடைய பெருமையை ஒரு பாகவதர் வாக்கில் கேட்கணும். அப்படியேப்பட்ட யம தர்மராஜா சொல்கிற வாக்கில் கேட்டு பாருங்கள். அப்போ அந்த பகவான் எப்படி இருக்கான்னா, இந்த உலகங்கள்லாம் நூலால் இழைக்கப்பட்ட ஒரு நூல்களால் குறுக்கு நெடுக்குமான நூல்களால் எப்படி ஒரு துணி உண்டாகுதோ அது மாதிரி பகவான் குறுக்கு நெடுக்கு வியாபித்து அந்த பகவானால் இந்த உலகம் உண்டாயிருக்கான். இதுபோல் பல பிரம்மாண்டங்கள் உண்டாயிருக்கு, கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள். அப்படி புரிஞ்சுக்கணும் பகவானை. அப்படிப்பட்ட அவன் இல்லைன்னா அந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அவன் தான் குறுக்க நெடுக்க வியாபித்து எல்லாத்தையுமே இந்த உலகங்கள்லாம் தாங்குறான். அவன் தான். அதையும் புரிஞ்சிக்க மாட்டேன். அப்படிப்பட்ட பகவானுடைய நாமம். அவனுடைய ஒரு அம்சத்தில் தான் இந்த உலகங்கள்லாம் படைத்து காத்து அழிக்கப்படுகிறது பிரளயத்தில், தெரியுமா? அப்படிப்பட்ட நாராயணன். அவன் நாமத்தை சொன்னால் எல்லாம் நடுநடுக்கி போடுவாங்க. யம தர்மராஜா, சூரிய பகவான் எல்லாமே, அங்கடி பகவான் எல்லாமே எதுவுமே ஒன்றும் பண்ணாது. ஏன்னா நீ அப்படிப்பட்ட பரம்பொருடைய நாமத்தை சொல்கிறேன்னு மனசில் நினச்சிக்கோ. இப்போ சொல்லு நாமத்தை, உனக்கு பக்தியோடு நாம சொல்லுவேன். பகவானுடைய பெருமைகளை கேட்டு நாம சொல்லுங்கள், பக்தியோடு நாம சொல்லுவீங்க. இப்படிப்பட்ட பகவான் இந்த நாம நாராயணான்னு சொல்கிற இல்லையா, அவனுடைய ஒரு அம்சம், ஒரு திவில தான் இந்த படைத்து காத்து அழிக்கிறதுலாம் உலகங்கள்லாம் பிரம்மாண்டங்கள்லாம். அவனுடைய ஒரு அம்சம் தான் அந்த மும்மூர்த்திகளே. அவன் விஷ்ணுவா காக்கின்றான். ஆனால் அந்த நாராயணன் தான் பிரம்மாவா படைக்கின்றான், சிவனா அழிக்கின்றான். மும்மூர்த்திகளும் பகவான் அந்த நாராயணனுடைய ஒரு அம்சம்தான். எதை அம்சதோ நான் சொல்ல இது பரம பாகவதராகிய யம தர்மராஜா சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், எதை அம்சதோ அஸ்ய ஸ்திதி ஜென்ம நாசகா தஸ்யோதவத்து யஸ்ய வசேச்ச லோகா. பகவானுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த உலகங்கள்லாம். அவன் கட்டளைக்கு அடிபணிஞ்சு எல்லா வேலைகளும் செய்கிறாங்க அந்த தேவர்கள், தெரியுமா? எல்லாரும் பகவானுடைய மாய்க்கு உட்பட்டவர்கள் தான் எல்லாமே. அப்படி புரிஞ்சுக்கணுமா? அதை சொல்கிறாருங்க. யோ நாமபிர் வாச்சி ஜனான் நிஜாயாம் வத்னாதி தந்தியாமிவ தாமபிர்காக யஸ்மை பலிம் ச இமே நாமகர்ம நிபந்தபத்தா சகிதா வகந்தி. எல்லாம் வேதமாகிற கர்ம காண்டங்கள் சொல்லக்கூடிய தர்மங்கள் என்ற கயிறுகளால், அந்த பேர்களால், அவைகள் அதாவது என்னென்னா பிராமணன், சத்திரியன், வைசியன், வர்ணாசிரம தர்மங்கள் என்ற பெயர்களால் அந்தந்த தர்மத்துக்கு கட்டுப்பட்டு அந்த பிராமண தர்மத்தை செய்கிறான், சத்திய தர்மத்தை செய்கிறான், வைசிய தர்மத்தை செய்கிறான், சூத்திர அவன் அந்தந்த கட்டுப்பாட்டில் அந்த வேதமாகிற கயிறுகளால், அந்த வார்த்தைகள் என்ற கயிறுகளால், அந்த வேதமாகிற தர்மங்கள் என்ற கயிறுகளால் அவர்களால் கட்டுப்பட்டு பகவான் கரெக்டாக அந்த உலகத்தை நடத்துகிறான். சரி, இன்றைக்கி வர்ணாசிரம தர்மம் கெட்டு போச்சு. ஏதோ ஒரு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு தான் நாங்கள் மனுஷன்லாம் இயங்குறான். இல்லாட்டி உலகம் இயங்குமா?
எங்கே பார்த்தாலும் அதர்மம் நேரிச்சு, எங்கே பார்த்தாலும் அவன் இஷ்டப்படி கண்டமேடிக்கு இருக்கானா. ஏதோ ஒரு கவர்மெண்ட்டு கட்டுப்பட்டு போலீஸ்க்கு கட்டுப்பட்டு தான் நாங்கள் ஏதோ ஒரு அதர்மம் செய்யாமல் ஒரு மனுஷன் இருக்கிறான். ஏதோ ஒரு போலீஸ் கட்டுப்படுது. அது யார் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா அந்த போலீஸில் அவங்களுக்கு ஒரு தர்மம் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த தர்மத்தில் அவங்கள நிலைக்க செய்தே பகவான் தானோ. இது மாதிரி புரிஞ்சுக்கும். கோள்களை கரெக்டாக அதனுடைய பாதைகளை சுழற்சி செய்கிற மாதிரியும் மக்களிடத்துலையும் அந்த தர்மங்களை அவங்களுக்கு ஒரு தர்மம் வச்சுருக்காங்க. அந்த தர்மத்திலேருந்து அவங்க மீற மாட்டாங்க. அந்த தர்மத்தை ஏன்னா அவங்களுக்கு அந்த நியாய தர்மம் தெரியும். நம்ம தப்பு பண்ணால் நம்மளுக்கு அந்த பின்னாடி நம்மளுக்கு தப்பு வரும். நம்ம ஒருத்தர் நம்மளை ஒருத்தர் அடிச்சுன்னா நம்மளை இன்னொருத்தர் அடிப்பான் அப்படின்ற மனசாட்சி குத்துறதுனால என்ன பண்ணாங்க, உணர்த்த அடிக்க மாட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு தான் மனுஷன் ஏங்க நிறுறான். அது யார் கட்டுப்படுத்துனா அது பகவான் தான் கட்டுப்படுத்துறானா. அப்போ ஏதோ ஒரு தர்மம், அந்த தர்மம் என்ற கயிறுனால பகவான் எல்லாரையும் கட்டி அவர்களை அந்த தர்மத்தில் நிலைக்க செய்கிறான். அந்த தர்மத்தின் மூலமாக பகவானுடைய கட்டளைகளை அனுசரித்து அந்த பலிகளை பகவானை சுமந்து பகவானுக்கு அந்த தர்மத்தின்ற பேரால் அந்த பகவானுக்கு மறைமுகமாக ஆராதனை பண்ணுறாங்களாம். பகவானுடைய கட்டளை அனுசரித்து தர்மங்களை நிலைக்கிறவர்கள் அவர்கள் என்ன பண்ண மறைமுகமாக பகவானை அந்த தர்மங்கள் மூலமாக பகவானை ஆராதனை பண்ணுறாங்களாம், பகவானை வழிபடுறாங்களாம். தங்கள் சொதர்மங்கள் மூலமாக, அவங்க சொந்த தர்மங்கள் மூலமாக, அந்த தர்மத்தை கடைப்பிடிக்கிறது மூலமாக பிராமண பர்ஃபெக்டாக அவன் சாஸ்திரங்களை வேதத்தில் சொல்லக்கூடிய பிராமண தர்மத்தை பர்ஃபெக்டாக கடைப்பிடிக்கிறது மூலமாக பகவான் அவனை வழிபடுறான். ஏன்னா பகவான் கட்டளையை மீறாமல் கரெக்டாக கடைப்பிடிக்கிறான் இல்லையா, அதன் மூலம் அது ஒரு வழிபாடு பகவானை போய் சேருது தெரியுமா. சுதர்மத்தை ஒழுங்காக கடைப்பிடிக்கிறதுனாலே, அதை பகவதர்ப்பணமாக பண்ணுறதுனாலே. அப்போது நீல் கயிற்றால், அந்த வேதமாக இருக்க நீல் கயிற்றுனால ஏதோ ஒன்று பலனை பலனை எதிர்பார்க்காமலையோ, கர்மகாண்டங்கள் தான் பலனை எதிர்பார்த்த விஷயம் இருக்குது. அப்போ அந்த பலனை எதிர்பார்த்துருந்தாவது அவன் என்ன பண்ண அந்த வேத கட்டளை கடைப்பிடிக்கிறானா இல்லையா, அந்த தர்மத்தை ஏன்னா அந்த தர்மத்தை கடைப்பிடிச்சா இன்றைக்கி வேலைக்கு போனால் நான் சம்பளம் கிடைக்கணும். அப்போ வேலைக்கு போகிறான் இல்லை, குடும்பத்தை காப்பாற்றுறது. அப்போ அது ஒரு தர்மம் தானே. ஏதோ பலனை எதிர்பார்த்தாது பண்ணுறான் இல்லை, சம்பாதிக்கணுன்ட்டுக்காகாது. அப்போது பகவானுடைய கட்டளையை அவன் அனுசரிக்கிறான், தெரிஞ்சோ தெரியாமலையோ. அப்போது தெரிஞ்சோ தெரியாமல் பகவானை அவன் ஆராதனை பண்ணுறான். அப்படி புரிஞ்சு ஏதோ ஒரு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு சும்மாலாம் இல்லை, எல்லாம் பகவானுடைய செயல்படி பகவான் திட்டப்படி தான் நடக்கிறது. எல்லாம் பகவான் ஏதோ ஒரு விதத்தில் பகவானுக்கு கட்டுப்பட்டு தான் அவங்கவுங்க செயல்படுறாங்க அந்த தர்மத்தில் நினைச்சுன்னு. இதை புரிஞ்சுக்கணும். அப்போ பகவான் தான். ஆனால் பல பேருக்கெல்லாம் நீ பிராமண சத்திரியன் அந்த பிராமண தர்மத்தில் நான் இருக்கணும், நீ சத்திய தர்மத்தில் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு பேத பிரிச்சின்னு ஏதோ அந்த தர்மத்தில் இருக்கணும். அந்த தர்மத்தில் இருக்க வைக்கிறதே பகவான் தான். பல பேர்களால் பிராமண சத்திரியன், இவன் பிரம்மச்சாரி, இவன் வானப்பிரஸ்தன், இவன் கிருகஸ்தாசிரமத்தில் இருக்க, இவன் சன்னியாசி, இவன் பிரம்மச்சாரி, ஏதோ ஒரு பேரில் கட்டுப்பட்டு ஏதோ ஒரு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு ஏதோ ஒரு தர்மத்தில் அவன் நிலைக்க செய்து யாருன்னா பகவான் தான் பண்ணுறான் அதெல்லாம். அப்போது இது புரிஞ்சுக்கணும். அப்போது யஸ்மை பலிம்த இமே நாம கர்ம நிபந்த பத்தா சகிதா வகந்தி. அப்போது இங்கே சொல்கிறாரு யமதர்மராஜா சொல்கிறாருங்க, இப்படி அப்போ எல்லாரையும் பகவான் கண்ட்ரோலில் வச்சுக்கின்னு உலகத்தை சரியாக நடத்துகிறான்னா அது கரெக்டாக அந்தந்த வேலையை அது செய்துன்னு கரெக்டாக அவங்கவுங்க சாப்பிட்டுன்னு தூங்கின்னு அவங்கவுங்க குடும்பத்தை பார்த்துக்கின்னு எல்லாம் கரெக்டாக எப்படி உலகம் எப்படி பர்ஃபெக்டாக இப்படி அது கண்ட்ரோல். இப்போ ஒரு டிராஃபிக் தான், அந்த டிராஃபிக் மீறாமல் எப்படி நடக்குதுன்னா அங்கங்கே போலீஸ் நியமிச்சுக்கிறான், அங்கே சிசிடிவி கேமரா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் யார் நியமிக்குதுன்னா பகவான் அந்த கண்ட்ரோலில் வைக்கிறான் பாருங்கள். ஒன்றுத்தையும் எல்லாமே யாரோட கண்ட்ரோல், கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை அதிகாரி கண்ட்ரோல் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. அந்த அதிகாரிகளை நியமித்து அதுக்கு சிறு அதிகாரி நியமித்து அந்த சிறு அதிகாரிக்கு கீழே மக்களை நியமித்து அதுக்கு பிறகு பர்ஃபெக்டாக அந்தந்த செயல்களில் அந்த கட்டுப்பாடு மீறாதபடி செயல்படுத்துறது யாருன்னா பகவான் தான். இத்தனையும் ஒரு பொசிஷனில் ஒரு கரெக்டான ஒரு நியமத்தில் அப்படி நடத்தின்னு போகிறான அந்த உலகத்தினா அது பகவானுடைய செயல். இதெல்லாம் நடத்துறது யாருன்னா பகவானா. ஒரு பாகவதர் சொல்கிறார், யமதர்மராஜா சொல்கிறார், ஏதோ ஒரு தர்மத்துக்கு தான் கட்டுப்பட்டு, சரி வர்ணாசிரம தர்மங்கள் இல்லைங்க, சரி ஏதோ ஒரு தர்மத்துக்கு கட்டுப்படுத்தாலும் மனுஷன் ஏங்குறான், பர்ஃபெக்டாக இருக்கிறான். இல்லைனா எங்கே பார்த்தாலும் அதர்மம் தலைவரிச்சு ஆடுமே. அவன் பொண்டாட்டி இவன் எடுத்துக்கலாம், இவன் சுத்த அம்மா பறிக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம், அவனை இவன் கொலை பண்ணலாம், இவன் அவன் கொலை பண்ணலாம், என்ன வேணாலும் அதர்மம் பயங்கரமாக ஆகிடுமே. அது மாதிரி இல்லையே. ஏதோ ஒன்றுக்கு கட்டுப்பட்டு, ஏதோ போலீஸ் கட்டுப்பட்டு, ஏதோ ஒரு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் மக்களில் இயங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். ஏதோ உலக தர்மத்துக்கு, ஏதோ வீட்டுக்கு கட்டுப்பட்டு, ஏதோ மனைவிக்கு கட்டுப்பட்டு, மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டு தான் அப்படி ஒவ்வொரு குடும்பம் நடக்குது. ஏதோ ஒன்றுத்துக்கு ஒன்று இதுக்கு அது கட்டுப்பட்டு, இதுக்கு அவன் கட்டுப்பட்டு, அதுக்கு இவன் கட்டுப்பட்டு, ஏதோ ஒன்று தான் கரெக்டாக ப்ரொசீஜராக போகுது வாழ்க்கை. ப்ரொசீஜர் இந்த உலகம் நடக்குது. யாருடைய இத்தனையும் ப்ரொசீஜராக கரெக்டாக நடத்துறது யாருன்னா பகவான் தான் நடத்துகிறானா.
பகவான் தான் அந்த தர்மங்கள் என்ற கயிறுகளால் அவர்களை பிணைச்சி அவர்களை கரெக்டாக அந்த வழி ப்ரொசீஜராக கரெக்டாக அவனுக்கு ஒரு தர்மத்தை வச்சு ஒரு கெட்டவனுக்கு கூட அவனுக்கு ஒன்று ஒரு தர்மம் இருக்கும். அந்த தர்மத்தை அவன் மீற மாட்டான், பர்ஃபெக்டாக இருப்பான். ஏன்னா அது பகவான் தான் பண்ணுறான். இத்தனையும் பண்ணக்கூடியவன் நாராயணன் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. இங்கே நான் சாஸ்திரத்தை அப்படியே சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. வர்ணாசிரம தர்மங்கள் இருக்கும்போது வர்ணாசிரம தர்மங்கள் அந்த வேத வாக்கு இப்போ நீ வேத வாக்கு தான் மறைமுகமாக அனுசரிக்கிற ஏதோ ஒரு சுதர்மன்ற பேரால். ஏன்னா அதில் ஒரு பட்டுதல் இருக்குது. ஏன் பட்டுதல்னா அதில் பலன் இருக்குது. பலனை எதிர்பார்த்தோன்னே நீ அந்த தர்மத்தை கட்டுப்பட்டு கரெக்டாக நீ ப்ரொசீஜர் இங்கே இருக்குது. அது உன்னை இயங்கி இருந்தால் நீ இயங்கலை, உன்னை இயங்கி வச்சுன்னு இருக்கான் பகவான் ஏதோ ஒரு கண்ட்ரோலில். உன் இஷ்டப்படல நடக்க முடியாது, உனக்கு சுதந்திரம் கிடையாது. உன்னை கண்ட்ரோல் வச்சுட்டு பகவானுடைய உன் குடிமை பகவான்கள் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொருத்தருடைய குடிமை, ஒவ்வொரு குடும்பத்தினுடைய குடிமை. இந்த குடும்பஸ்தெல்லாம் ஒன்றா சேர்ந்தால் ஒரு சிட்டி, இது இந்த சென்னை சிட்டி ஒன்றா சேர்ந்தால் தமிழ்நாடு ஸ்டேட்டில் ஒன்றா சேர்ந்தால் ஒரு இந்தியாவில் இந்தியா போல் மற்ற நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்தால் ஐநா சபை, உலகம். இது போல் எத்தனை உலகம்? 14 உலகம். இந்த 14 உலகம் ஒரு பிரம்மாண்டம். இது போல் எத்தனை பிரம்மாண்டம்? கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்களை அப்படி ஒவ்வொரு விஷயம் அந்த குடும்பத்திலேருந்து சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயத்தில் அந்த கண்ட்ரோலில் பகவான் தான் இயக்கின்னு இருக்கானா. எல்லாருடைய குடிமை எங்கே இருக்குது? பகவான் அந்த மூக்கணாங்கயிறால் கோக்கப்பட்ட ஒரு மாடுகளை எப்படி அந்த மூக்கணாங்கயிறால் கோக்கப்பட்ட ஒரு மாடுகளுடைய அந்த கயிறுகளை எப்படி அந்த மாடு ஓட்டுறவன் கையில் வசப்பட்டு இருக்கிறதோ அவன் இஷ்டப்படி தான் அந்த மாடு இப்படி போனால் அப்படி போனன்னு கரெக்டாக போய் கொண்டு இருக்கிறதோ அது மாதிரி ஏதோ ஒரு தர்மத்தினுடைய கயிறுகளால் அவர்களை பிணைச்சி அவர்களால் அந்த தர்மங்களை செயல்பட வச்சு அப்படி உலகத்தை வழி நடத்துகிறானா பகவான். எல்லாருடைய குடிமை பகவான் கையில் இருக்குது. அவன் இஷ்டப்படி தான் நம்மளாம் ஆடுறோம், தெரிஞ்சுங்க. நம்ம சுதந்திரமான செயல்பட முடியாது. அவன் சுதந்திர புருஷன் பகவான். ஸ்வராட்டி யாருன்னா பகவான் ஒருத்தன் தான், நாராயணன் ஒருத்தன் தான். அவன் இஷ்டப்படி செயல்பட்டுக்கிறவர்கள் நாமெல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு யம தர்மராஜா கிளீனாக இங்கே சொல்கிறாருங்க. அதான் சொல்கிறார், யோ நாம பேர் வாச்சி ஜனான் நிஜாயம் பத்னாதி. கயிறுகளால் கட்டப்பட்டு பகவானால் மூக்கணாங்கயிறு கொடுக்கப்பட்ட ஒரு மாடு, அந்த மாட்டை மேய்க்கிறவன், அந்த மாடு ஓட்டுறவன், அந்த வண்டிக்காரன் எப்படி அவன் இஷ்டப்படி அந்த வண்டியை திருப்புறானோ அந்த மாடு இப்படி போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த மாடை திருப்புறான். டக்குன்னு லெஃப்ட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த காலில் தட்டுவான். லெஃப்ட்டு போவோம், இப்படி திருப்போம். அந்த கயிறை வச்சு இப்படி திருப்பினாலும் அதுக்கு லெஃப்ட்டு போவோம். கயிறை வச்சு இப்படி ரைட் பக்கம் திரும்பினா ரைட்டு போவோம். இவன் இஷ்டப்படி தான் அந்த மாடு போனமே தவிர மாடு இஷ்டப்படியும் போக மாட்டான். அது மாதிரி உலகமெல்லாம் பகவான் கண்ட்ரோலில் இருக்குதே தவிர பகவான் உலகத்தின் கண்ட்ரோலில் இல்லை. அப்போ அவன் கண்ட்ரோலில் தான் எல்லா உலகங்களும் இயங்குது. அப்படிப்பட்டவன் உலகத்தெல்லாம் பிரம்மாண்டங்கள்லாம் இயக்கக்கூடிய அந்த பகவான் தான் எங்களையும் வேலைக்கு வச்சிருக்கான் பகவான். யம தர்மராஜாவாகிய என்னையும் அக்னி பகவானையும் எல்லாம் சூரிய தேவன் எல்லா தேவர்களையும் பகவான் 33 கோடி தேவர்களை பகவான் கண்ட்ரோலில் வச்சுன்னு இந்த உலகங்களை இயக்குறானா பகவான். ஒவ்வொரு ஜீவாசிராசியும் பகவானுடைய கண்ட்ரோலில் இயங்கி கொண்டு இருக்கிறது, புரிஞ்சுக்கணும். அவனுடைய நாமத்தை சொன்னால் பின்ன காப்பாற்றப்படாமல் எப்படி இருப்பாங்க? ஏன்னா அவன் தானே அதிகாரி எல்லாருக்கும். யமனுக்கே தண்டனை கொடுக்குறான் அவன் தானே. யம தர்மராஜா தண்டிக்கிறவன்னு சொல்லிட்டு நம்ம பயப்படுறோம். ஆனால் அந்த யம தர்மராஜா சொல்கிறார், என்னையும் தண்டிக்கிறவன் ஒருத்தர் இருக்கிறான், எனக்கும் சாஸ்தா ஒருத்தர் இருக்கான், என்னையும் தண்டிக்கக்கூடியவன், எனக்கும் அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒருத்தர் இருக்கிறான். அவன் கண்ட்ரோலில் தான் நாங்களாம் இயங்கி கொண்டு இருக்கிறோம். நாங்களாம் வேலைக்காரர்கள், பகவானுடைய வேலைக்காரர்கள். இங்கே சொல்கிறாரு பாருங்கள், அகம் மகேந்திரோ, நான் இந்திரன். 33 தான் அதிபதி இந்திரன் சொன்னேன். இந்திரன் அதிகாரி கிடையாது, இந்திரனையே அதிகாரம் பண்ணக்கூடிய ஒருத்தர் இருக்கிறான் நாராயணன். பிரம்மதேவர், சிவபெருமான் எல்லாரையும் ஒருத்தன் கண்ட்ரோல். அந்த ஆதி நாராயணன் தான். மகாவிஷ்ணு சொல்லக்கூடிய அந்த வைகுண்ட வாசியாகி அந்த நாராயணன் தான். அவன் கண்ட்ரோலில் தான் எல்லாமே இயங்குறோமா. அவன் அப்படியேப்பட்ட பகவான் அப்படி புரிஞ்சுக்கணும். அவனுடைய குணங்களை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போது அகம் மகேந்திரோ நிருதிஹி. நிருதின்றது ஒரு மித்தி தேவதை இல்லையா, நிருதின்ற தேவதை. அப்போ பிரச்சேதாக சோமோன்னா சந்திரன், அக்னி பகவான், ஈசன் யார்? சிவபெருமான். பவனும் அப்படின்னா அக்னி பகவான், சிவபெருமான், அக்னி பகவான். அப்போ சூரியன், அப்போ பிரம்மதேவர், விரிஞ்சம், ஆதித்யர்களாகிய 12 ஆதித்யர்கள், விஸ்வதேவர்கள், வசுக்கள், அதுபோல் சாத்தியர்கள், மருத்கணங்கள், ருத்ரகணங்கள், சித்தர்கள், இன்னும் அந்நிய செய்ய விஸ்வசுஜ உலக படைப்பாளிகளாகிய மற்ற தேவர்கள், மற்ற அதிகாரிகள் எல்லாருமே அமரேஷா. அப்போ தேவர்களுக்குள்ள உயர்ந்தவர்கள்
எல்லாருமே அமரேஸ்வர்கள் எல்லாருமே தேவருக்குள் உயர்ந்தவர்கள் எல்லாமே. அப்போ பிருக்வாதையோ பிருகு முதலிய மகர்ஷிகள் எல்லாமே புரியுதா, அஸ்பிருஷ்ட ரஜஸ் தமஸ்க அவர்கள் ரஜோகுணம் தமகுணம் சம்பந்தப்படாதவர்களாகிய சாத்விக சம்பன்னர்கள் எல்லாமே. பிருகு மகர்ஷிகள் தேவர்கள் சித்தர்கள் எல்லாமே சாத்விகமான குணமுடையவர்கள். அவர்கள் கூட பகவானுடைய மாயிலிருந்து மீறினது கிடையாது. எல்லாமே பகவானுடைய மாய்க்கு கட்டுப்பட்டவர்கள் தான். நான் என்னை முதல் கொண்டு விட்டுறாரு யமதர்மராஜா சொல்கிறார், தன்னை முதல்ல சொல்லிடுறார். மாய்க்கு கட்டுப்பட்டு தன்னை முதல் சொல்லிடுறார். அதே சமயத்தில் பாகவதத்தில் தன்னை கடைசியில் சொல்லிடுறார். எவ்வளோ வினயம் பாருங்கள் யமதர்மராஜா. பாகவதர்கள் 12 பேர்னா அதில் தன்னை கடைசியில் சொல்லிக்கிறாரு. மாய்க்கு கட்டுப்பட்டவர்னு சொன்னால் அதில் முதல்ல தன்னை சொல்லிக்கிறார் யமதர்மராஜா. அப்போ அவர் தான் பாகவதர், தன்னை தாழ்த்திக்கிறது தான் பாகவதர்கள். அவங்க யமதர்மராஜா சொல்கிறார், நான் சொல்கிறேன், அகம் மகேந்திரம், நான் மகேந்திரன் ஆகிய இந்திரன், நிருதி தேவதர், பிரசேதர்கள், அதே சந்திரன் சோமன், அதாவது சந்திரன், அக்னி பகவான், ஈஸ்வரர் யார் சிவபெருமான், அதே மாதிரி வாயுதேவன், பவனம், அர்க்கோ, அதே சூரிய பகவான், அதே சந்திர பிரம்மதேவர், விரிஞ்ச சிவபெருமானே, பிரம்மதேவரே, அப்போ ஆதித்யர்கள், விஸ்வதேவர்கள், வசுக்கள், சாத்தியர்கள், மருத்கணங்கள், ருத்ரகணங்கள், அது சித்தர்கள் எல்லாருமே, பிருகு முதலிய மகர்ஷிகள் எல்லாருமே இவங்களாம் பார்த்தா சாத்விகமான குணமுடையவர்கள். இவர்களே அமரேசா மக்கள், அதாவது அமர்களுக்கெல்லாம் ஈஸ்வரராக இருக்கிறவங்க கூட பகவானுடைய மாயிலிருந்து தப்பித்தது கதையை தான். எல்லாமே பகவானுடைய மாய்க்கு வசப்பட்டு தான் அவர்கள் செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்களாம். அவங்க கடமைகளை செய்து கொண்டிருக்கிறார்களாம். இவங்களாம் மோட்சம் அடையலை. ஆனால் தேவருடைய கடமைகள், அவர்கள் சித்தருடைய வேலைகள், தேவருடைய வேலைகள், வசுக்களுடைய வேலைகள், பிரஜாபதிகள் செய்யக்கூடிய வேலைகள், பிரம்மதேவருடைய வேலை, சிவபெருமான் அழிக்கிற வேலை, அவர்கள் பிரம்மதேவர் படைக்கிற வேலை, இவரெல்லாம் எதில் செய்கிறாங்க? பகவானுடைய கட்டளைக்கு அனுசரித்து இவரெல்லாம் பகவானுடைய மாயினால் செயல்படுகிறார்கள் அவங்களாம். அப்படி சொல்லியிருக்கீங்க பாருங்கள். ஆதித்ய விஸ்வே வசவோ அத சாத்தியா மருத்கணா ருத்ரகணா சசித்தாக அந்நேச்சை ஏ விஸ்வசுஜோ அதுபோல் உலக படைப்பாளிகளாகிய பிரஜா சிருஷ்டி செய்யக்கூடியவர்களாகிய பிரஜாபதிகள் அவங்களாம் கூட அமரேஷாக அமர்களுக்குள் ஈஸ்வரர்களாக அமர்களுக்குள் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே. அப்போ பிருகு போன்ற மகரிஷிகள் எல்லாம் அப்படிப்பட்ட பிரம்ம ரிஷிகளாகிய பிருகு முதலியான ரிஷிகள் எல்லாமே இவரெல்லாம் பார்த்தா சாத்விக சம்பன்னர்கள், சாத்விக குணம் படைத்தவர்கள், ரஜோகுணம் தமோகுணம் சம்பந்தம் இல்லாதவர்கள். ஆனால் இவர்களே பகவானுடைய பகவான் மாயிலிருந்து தப்பிச்சது கிடையாதான். இந்த பிருகாதி மகர்ஷிகள் கூட சாத்விகமான குணமுடையவர்கள், சாத்விகமான பக்தர்கள் தான். ஆனால் இவர்களும் பகவானுடைய மாய்க்கு உட்பட்டவர்களே, மாய்க்கு வசப்பட்டவர்களே அப்படின்னு தெரிஞ்சுக்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறார் பாருங்கள். யஸ்யேஹிதம் ந விதுஹு ஸ்பிருஷ்ட மாயாக சத்வ பிரதானா அபிக்கும் ததோஹா. அவர்களே பகவானை புரிஞ்சிக்க முடியலையா, பகவானுடைய மாயை தெரிஞ்சிக்க முடியலையா. ஏன்னா மாய்க்கு எல்லாம் பகவானுடைய மாய்க்கு உட்பட்டவர்கள். அதனால் அந்த பகவானை இவங்களாம் கூட முழுசாக தெரிஞ்சிக்கல, பகவானை முழுசாக தெரிஞ்சிக்கல. பிருகு போன்ற மகரிஷிகள்லாம் கூட தெரிஞ்சிக்கல. தேவர்கள், சித்தர்கள், பிரம்ம சிவன் யாருமே பகவான் முழுசாக தெரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏன்னா எல்லாருமே பகவானுடைய மாய்க்கு உட்பட்டவர்கள். பகவானுடைய மாய்க்கு உட்பட்டு தான் அவங்க அந்தந்த செயல்களை படைத்து காத்து அழிக்கிறதோ, உலகத்தை ரட்சிக்கிறதோ, இந்திரன் மழை பெய்யறதோ, எல்லாமே அக்னி நெருப்பு காய்க்கிறதோ, சூரியன் உதயமாகிறதோ எல்லாமே பகவான் கட்டளை அனுசரித்து பகவானுடைய மாய்க்கு உட்பட்டு தான் செயல்படுகிறார்கள். எல்லாமே பகவானுடைய மாயினுடைய எல்லையை இவங்களாம் கண்டது கிடையாதான். அப்போ பகவானை எங்கே புரிஞ்சிக்கிறது? இதெல்லாம் யமதர்மராஜா சொல்கிறார். இதெல்லாம் அப்படி சொல்கிறார். அவிக்கும் ததோ அங்கே அப்படியேப்பட்ட இந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்திரன், சந்திரன், பிரம்மதேவர், சிவனை இவங்களே தெரிஞ்சிக்க முடியலன்னு சொன்னால் மற்ற சாதாரண பாமர மக்களோ, மற்ற ஜீவராசிகளோ, மற்ற ஜனங்கள்லாம் அந்த இதுக்கு கீழ்ஸ்தானத்தில் இருக்கிற மனுஷங்களோ, இல்லாட்டி மிருகங்களோ, இல்லாட்டி மற்ற தேவர்களோ, இல்லை இதுக்கு கீழ்ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மற்ற கந்தர்கள், யக்ஷர்கள் இவர்களால் எப்படி பகவானை தெரிஞ்சிக்க முடியும்? பகவானுடைய பெருமையை யாரால் புரிஞ்சிக்க முடியும்? யார் பகவானுடைய மாயிலிருந்து விடுபட்டவர்கள் சொல்லும் பார்க்கலாம். இவர்களாலே பகவான் மாய்க்கு கட்டுப்பட்டவர்கள் சொன்னால் இப்படிப்பட்ட ரிஷிகள், இப்படிப்பட்ட பிருகாதி மகரிஷிகள், இப்படிப்பட்ட இந்திர சந்திரன் போன்ற சிவன், பிரம்மா எல்லாருமே பகவானுடைய மாய்க்கு உட்பட்டவர் சொன்னால் இவர்களே இந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்களே மாய்க்கு உட்பட்டவர்கள்லாம் இது கீழ்ஸ்தானத்தில் இருக்கிற மனுஷன்லாம் எந்த மூளைக்கு
இவரெல்லாம் பகவான் மாயைக்கு உட்பட்டவர்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ யாருமே அந்த பகவான் மாயிலிருந்து விடுபட்டவர்கள் கிடையாது, பகவானை முழுசாக புரிஞ்சுக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்ல. எல்லாரையும் மாயால் தொடப்பட்டவர்கள் தான். ஸ்பிருஷ்ட மாயாக சத்த பிரதான அபிக்கும் ததோ அன்யே. அதான் இங்கே சொல்கிறார். சரி, இதெல்லாம் சொல்லிட்டு கடைசி சொல்கிறார், அப்பா பூதானி விஷ்ணுஹோ சுரபூஜிதானி, தேவர்களால் தேவர்களே வணங்கக்கூடிய அந்த தெய்வம் யாரானா விஷ்ணு தான். நாமெல்லாம் தேவரில் வணங்கின்னு இருக்கிறோம், ஏதாவது பலன் கிடைக்குமான்னு. அந்த தேவர்களே பகவானை வணங்குறாங்க. அப்போ தேவர்களுக்கு அதிபதி, அந்த மும்மூர்த்திகளுக்கு அதிபதி அந்த நாராயண விஷ்ணு தான், மகாவிஷ்ணு தான். அவனால் தான் உலகங்கள்லாம் படைத்து காத்து அழிக்கப்படுகின்றது அவருடைய மாய சக்தியினால். சரி, அப்போ பூதானி விஷ்ணுஹோ சுரபூஜிதானி துர்தர்ஷ லிங்கானி மகாத்புதானி. அப்போது அப்படியேப்பட்டவருடைய விஷ்ணு பாசத்தில் நீங்கள் பார்க்க முடியாத அந்த விஷ்ணு பாசத்தில் நீங்கள் பார்த்துட்டீங்க, பெரும் பாக்கியசாலிகள் நீங்கள் அப்படின்னு யம தர்மராஜா சொல்கிறார். அதான் சொல்கிறார், ரக்ஷந்தி தத் பக்தி மத பரேப்பியோ மத்தஸ்ச மத்தியானத சர்வதஸ்ச. எல்லா இடங்களிலும் அவர்கள் பகவானுடைய தூதர்களால் பகவத் பக்தர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். பகவான் நாமத்தை சொல்கிறவங்க, பகவான் கதைகளை பேசுகிறவங்க, பகவானுடைய பக்தரில் அப்படி பகவத் தூதர்களை பகவான் நியமிச்சிருக்கான். நீங்களாம் இந்த பக்தர்களை என்னை பக்தி பண்ணக்கூடிய அவர்களையெல்லாம் நீங்கள் தான் ரட்சிக்க வேண்டும் என்று அவர்கள் தூதர்களை நியமிச்சிருக்கான். அந்த பக்தர்களுக்காக, அந்த பக்தருடைய பாதுகாப்புக்காக. எல்லா இடத்துலையும் அங்கங்கே ஆட்களை செட் பண்ணி வச்சுருக்கான் பகவான் அவன் தூதரில், அந்த பக்தர்களை காப்பாற்றுறதுக்குன்னு. தெரியுமா? பகவான் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை நம்மளுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கான். நம்மை போன்ற பக்தர்களுக்கெல்லாம் நாம் பகவான் நாம சொல்கிறதுனால, நம்ம பகவான் கதைகளை பேசுறதுனால, பகவானத்தில் பக்தி பண்ணுறதுனால நமக்கெல்லாம் அப்படி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான் பகவான். அதனால் சர்வ விதத்துலேயும் எல்லா இடத்துலையும் அந்த தூதர்கள் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மனுஷர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். தெரிஞ்சுக்கோ. ரக்ஷந்தி தத் பக்தி மத பரேபியோ மத்தஸ்ச மர்த்தியானத சர்வதஸ்ச. அப்போது இந்த நாராயணான்னு சொன்ன உடனே பகவானுடைய தூதர்கள் வந்துட்டாங்களே அப்படின்னா இது பாகவத தர்மம். இந்த அப்பா கோடி ஜென்மத்துடைய பாவம் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்களேண்ணா. ஆமாம், விஸ்வதூர்கள் சொன்னதெல்லாம் பாகவத தர்மம். அந்த தர்மம் எங்களுக்கு ஏன் தெரியும்னா, ஆமாம் இது எல்லாருக்கும் தெரியாது. இந்த தர்மம் எங்களுக்கு சொல்லலையே. நீங்கள் வேதத்தில் சொல்லக்கூடிய தர்மத்தை மீறி நடந்தால் அது அதர்மம், அதை மட்டும் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. ஆனால் விஷ்ணுதூர்கள் சொல்லக்கூடிய தர்மம் பார்த்தா வித்தியாசமாக இருக்குன்னு, அதுதான் பாகவத தர்மம். அப்போது இந்த லோக தர்மமே சொன்னது பகவான் தான். வேதத்துடைய கட்டளை விதித்ததே பகவான் தான். வேதஸ்ச சர்வேர் அகம்பேபி வேத்தியா. வேதத்தில் அறியப்பட வேண்டியவன பகவான் தான். அந்த வேதத்தை விதித்ததும் பகவான் தான். உலக கட்டளைகளை, உலக தர்மங்களை, அதுக்கு மேலே சூட்சும தர்மமாகிய பாகவத தர்மத்தையும் பகவான் தான். தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம். அதான் இங்கே சொல்கிறார், தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம் நவை விது ரிஷியோ நாபி தேவாக. அவதான். அதனால் உங்களுக்கு தெரியலையேன்னு கவலைப்படாதீங்க. யமர் தன் தூரில் பார்த்து சொல்கிறார், குழந்தைகளே, தூதர்களே, என்னுடைய படர்களே, உங்களுக்கு இந்த தர்மம் தெரியலன்றது பெரிய ஆச்சரியம் கிடையாதுப்பா. தேவர்களால் ரிஷிகளால் கூட இது வரைக்கும் இந்த பாகவத தர்மத்தினுடைய சூட்சமம் தெரியாதுப்பா. ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த பாகவத தர்மம் ரொம்ப சூட்சமானது. அது பகவானுடைய அந்தரத்தங்க, பகவான் ஹிருதயத்தில் இருக்கக்கூடியது. அந்த தர்மம் 12 பேருக்கு தான் தெரியும். இந்த பாகவத தர்மம், லோக தர்மம் எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் யம தர்மம் சொல்கிறார், என் தூதர்களே உங்களுக்கு தெரியும், லோக தர்மம் தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் பாகவத தர்மம் எல்லாருக்கும் தெரியாது. 12 பேருக்கு தான் ரகசியமாக இருக்குது. அது யாருன்னா அவன் பேரை சொல்கிறேன் கேளு அப்படின்னு. ஏன்னா பகவானுடைய அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய பாகவத தர்மம் அது நல்லா ரகசியமானது. அது எல்லாருக்கும் தெரியாது. அந்த தர்மத்தை தான் இப்போ விஷ்ணு தூதர்கள் உனக்கு சொல்லியிருக்காங்க. பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணால் கோடிக்கணக்கான பாவம் போயிடுச்சா, அதுதான் பாகவத தர்மம். அது ரகசியமானது. அது எத்தனை பேருனா 12 பேருக்கு தெரியும். யாருன்னா ஸ்வயம்பு நாரத சம்பு குமார கபிலோமனுகு. ஸ்வயம்புனா பிரம்மதேவருக்கு தெரியும், நாரதருக்கு தெரியும், சிவபெருமானுக்கு தெரியும், சனத்குமாருக்கு தெரியும், கபிலருக்கு தெரியும், ஸ்வயம்பு மனுவுக்கு தெரியும். மனுகு ஸ்வயம்பு நாரத சம்பு குமார கபிலோமனுகு. பிரகலாதருக்கு தெரியும், ஜனகருக்கு தெரியும், பீஷ்மருக்கு தெரியும், பலிசக்கருக்கு தெரியும். வையாசிகிர் யாருன்னா சுகாச்சாரியருக்கு தெரியும். வயம்னா கடைசியில் தன்னை தாழ்த்தின்னு யம தர்மராஜனாகிய எனக்கும் தெரியும்.
அந்த 12 பாகவதர்களுக்கு தான் இந்த பாகவத தர்மத்துடைய ரகசிய சூட்சுமம் தெரியுமா. ஏன்னா அது பகவான்களுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய தர்மம். இது தர்மம் சாட்சாத் பகவத் பிரணீதம். எல்லா தர்மங்களும் பகவானால் தான் உபதேசிக்கப்பட்டது. ஆனால் பாகவத தர்மம் அப்போ பகவானால் தான் உபதேசிக்கப்பட்டது. ஆனால் பாகவத தர்மம் அந்தரங்கம், அது ரகசியம். ஆனால் அது எல்லாருக்கும் தெரியாது. லோக தர்மம் வேதத்தில் சொல்லியிருக்கு, அது எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லுறது. ஏன்னா அந்த தர்மத்தின்படி மக்கள் நடக்கிறதுக்காக வேதத்தை வெளியிட்டார். ஆனால் பாகவத தர்மத்தை சூட்சமாக அந்தரங்கத்தில் வச்சுருந்தார் பகவான். ஏன்னா இதில் எல்லாருக்கும் அதிகாரிகள் கிடையாது. யாரோ சில பாக்கியவனுக்கு தான் அது கிடைக்கணுக்காக பாகவதர்களுக்காகிய 12 பேருக்கு தான் இது தெரியுமா. அப்படி பகவான் ரகசியம் மறைச்சி வச்சுருந்தா இன்றைக்கி அந்த பாகவத ரகசியத்தை கலியுகத்தில் மக்களுக்காக பிரகடனமாக சுகாச்சாரியை வெளிப்படுத்துகிறார். யம தர்மராஜா அப்போயே வெளிப்படுத்திட்டார். ஏன்னா மக்களுக்கு தெரியட்டும், இந்த பாகவத தர்மத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாகவத தர்மத்தை கடைப்பிடிச்சுன்னு எல்லாம் பகவான் அடையிட்டுன்னு கருணையினால் சொல்லிட்டார். இப்போது இனிமேல்ட்டு யமதர்மர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ யார் யம தர்மராஜா சொன்னதுனால பார்த்தீங்களா. நான் சொல்ல வேண்டியது ஒன்றுமே இல்லைப்பா. பாகவத தர்மத்தை நீங்களே கண்ணுக்கு எதிர பார்த்தீங்களே. அவன் நாராயணான்னு சொன்ன உடனே அந்த 4 தூதர்கள் வந்து காப்பாற்ற. இதுலேருந்து தெரிஞ்சுக்க பகவான் நாமத்துடைய பெருமையை அப்படின்னு யம தர்மராஜா சொல்கிறார் இங்கே ஸ்பஷ்டமாக. அப்போ சொல்கிறார், துவாதசேதே விஜானீமோ தர்மம் பாகவதம் படாகா. என்னுடைய படர்களே, இந்த 12 பேர்கள் தான் நாங்கள் அறிவோம் இந்த பாகவத தர்மத்தை. தர்மம் பாகவதம் படாகா, இந்த பாகவத தர்மத்தை நாங்கள் மட்டும்தான் அறிவோம். இது ரகசியமாக குஹ்யம், ஆனால் பரிசுத்தமானது. இது எல்லாருக்கும் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. இது ரொம்ப ரகசியமானது இந்த பாகவத தர்மம். அதான் சொல்ல குஹ்யம் விசுத்தம் சொல்ல துர்போதம். அவ்வளோ லேசில் எல்லாரும் ஞாத்வா அமிர்தம் அஷ்ணுதே. இதை தெரிஞ்சிங்கனா அவன் அமிர்த நிலை மோட்சத்தையே அடைய முடியும். அவனால் பகவானே அடைஞ்சிட முடியும். அப்படிப்பட்ட தர்மம் இந்த பாகவத தர்மம். அதான் ஞாத்வா அமிர்தம் அஷ்ணுதே ஏதாவனேவ லோகே அஸ்மின் பும்சாம் தர்ம பரஸ்மிருதா. இந்த உயர்ந்த தர்மத்தை மகான்கள்லாம் தெரியும். அதாவது அந்த இந்த உயர்ந்த தர்மமானது ரொம்ப ரகசியமானது. அதே சமயத்தில் உலகத்துக்கு இனிமேல் தெரிய போகுது இல்லையா. எப்படியாவது ஒரு மனுஷனானவன் இந்த உயர்ந்த தர்மத்தை சாஸ்திரங்களை சொன்ன இந்த உயர்ந்த தர்மத்தை மகான்களாக சொல்லப்பட்ட இந்த உயர்ந்த தர்மத்தை பக்தியோகோ பகவதி தன் நாம கிரகணாதி அந்த உயர்ந்த தர்மம் என்ன, அந்த ரகசியமான தர்மம் என்னான்னு கேட்டால் இந்த நாம சங்கீத்திரம் முதலான பக்தி தர்மம் தான், பாகவத தர்மம் தான். அது நாம சங்கீதத்தில் ஆரம்பித்து பகவத் கதைகள் பற்றி பேசுறது, பகவத் குணங்களை அனுபவிக்கிறது, இதெல்லாம் தான் பாகவத தர்மம். அப்போ இந்த நாமம் இந்த நாமத்தை கிரகிச்சுக்கிறது பக்தி யோகம். அதுதான் பக்தி உண்டாகும். அதான் சொல்கிறார், பக்தி யோகோ பகவதி தன் நாம கிரகணாதிபிகி. யார் பகவானத்தில் பக்தி பண்ணுறாங்களோ அவங்க நாமத்தை சொல்லுவாங்க, அந்த நாமத்தை கிரகிச்சுப்பாங்க, அந்த நாமத்தின் மூலமாக பகவானை ஆராதிப்பார்கள் இல்லையா. அதுதாங்க சொல்கிறேன். இப்போ இதுலேருந்து தெரிஞ்சுக்கோ, நாமத்தை உச்சரிக்கிறனுடைய மகிமையை இப்போ நேரடியாக பார்த்தீங்கல்ல. நான் என்ன புதுசாக ஒரு உபதேசம் பண்ணோம், நீங்கள் பார்த்தீங்க நேரில். இதுலேருந்தே தெரிஞ்சுக்க நாமத்துடைய மகிமையை. நாமோச்சாரணம் மாகாத்மியம் ஹரே பஷ்யது புத்திரகாக. குழந்தைகளே, நாம மகிமையிலே நேரடியாகவே நீங்கள் பார்த்துருக்கலாம் அல்லவா. பாருங்கள், அஜாமிலோ அபி, அதுவும் வேசினுடைய ஜாமின்னா நல்ல குணத்து ஸ்திரீ, அஜாமின் நடத்த கெட்ட ஸ்திரீயோட மரணம் பண்ணி கொண்டிருந்த அப்படிப்பட்ட வேசினுடைய சங்கம் கொண்ட துராச்சாரத்தில் இருந்த அப்படிப்பட்ட பிராமண தர்மத்தை கெடுத்தவனாகி அந்த பாபி கூட யோசிச்சு பாருங்கள். அஜாமிலோ அபி, அவன் பேரை கேட்டாலே அவன் எப்படிப்பட்ட வேசி சங்கம் கொண்டவனாகிய அவன், மகாதுஷ்டனாகிய அவன் கூட ஏனைவ மிருத்யு பாசம் அமுச்சத அவன் இந்த யம பாசத்திலிருந்து விடுவிக்கப்பட்டான். இதுலேருந்து தெரிஞ்சுக்க நாமத்துடைய மகிமையை. நேரில் பார்த்தீங்களே, இதுலேருந்து தெரிஞ்சுக்க நாம மகிமை. என்னால் கூட ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா நானும் அந்த பகவானுக்கு கட்டுப்பட்டது தானே, நான் ஒரு வேலைக்காரன் தானே பகவானுக்கு. அப்படி தான் யம தர்மராஜா தன்னை சொல்லிக்கிறார் இங்கே. ஆனால் எங்களுக்கு நான் பாகவதரில் ஒருத்தன் தான். ஆனால் எனக்கு அந்த பாகவத தர்மம் ரொம்ப ரகசியமானது. அது பகவானுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடியது. அது பாகவதர்களுக்கு 12 பேர் மாதிரி தான் பகவான் உபதேசிச்சிருக்கான். 12 பேர் தான் தெரியும். அதில் நானும் ஒருத்தன் அப்படின்னு கடைசியில் சொல்கிறார். அதனால் பக்தி யோகன்றதே என்னென்னா பகவான் நாமத்தை கிரகிச்சுக்கிறது தான், நாமத்தை பெற்றுக்கொள்வது. அதான் பக்தி யோகமே. அதனால் ஒரு மனுஷன் பாகவதர் ஒரு பக்தனானவன் அது என்ன பண்ணுறான், அது உயர்ந்த தர்மமாகிய அந்த பாகவத தர்மத்தை கடைபிடிக்கின்றான்.
அது நாம சங்கீர்த்தனம் தான். அது ரொம்ப ரகசியமானது. அது பகவானுடைய மனசில் இருக்கக்கூடியது. அது 12 பேருக்கு தான் தெரியும்னு சொல்கிறார் அதை. அதனால் அஜாமிலோ அபி ஏனைவ மிருத்யு பாசாத் அமுச்சத. அப்போது மிருத்யு பாசத்தில் விடுவிக்கப்பட்டானே, இதிலிருந்து தெரிஞ்சிக்க பகவான் நாமத்துடைய மகிமையை. அஜாமலன் கூட விடுவிக்கப்பட்டான். அப்படிப்பட்ட மகா பாபியாகிய அஜாமலன் கூட விடுவிக்கப்பட்டானே, இதிலிருந்து தெரிஞ்சிக்க நாம மகிமை. அதனால் ஏதாவதாலம் அக நிர்கரணாய பும்சாம் சங்கீர்த்தனம் பகவத குண கர்ம நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். பதத்துக்கு அங்கங்கே சொல்கிறார் பாருங்க. பகவானுடைய குணங்களை பேசணும், பகவானுடைய லீலைகளை ஸ்மரணம் பண்ணணும், பகவானுடைய நாம சங்கீர்த்தனம் எல்லாம் சேர்ந்தது தான் பாகவத தர்மம். வெறும் நாம சங்கீர்த்தனம் மட்டும் பாகவத தர்மம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. மாற்றி பேசுகிறாங்க கண்ட பேர்லாம். அப்படியே வெறும் நாம மட்டும் பிடிச்சினா போதும், நீ பகவான் கதைலாம் தெரியணும். ஏன்னா கதையில் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, யமதர்மராஜா சொல்கிறார், பகவான் நாராயணன் ஒரு வைகுண்ட லோகம் இருக்குது. அந்த வைகுண்ட லோகத்தில் வைகுண்டவாசி இருக்கான். அந்த பகவான் தான் எல்லா தேவர்களையும் அடக்கி ஆள்றான். இந்த உலகங்கள்லாம் அவன் தான் அந்த உலகம் முழுவதும் வியாபித்து பகவான் தான் அந்த உலகத்தை தாங்குறான். அதே சமயம் வைகுண்டத்தில் தன் சொரூபத்தில் இருக்கான். அவனுடைய ஒரு அம்சத்தில் தான் உலகங்கள்லாம் படைத்து காத்து அழிக்கப்படுது. இவ்வளோ விஷயங்கள் சத்தியமானது. இதை நம்பணும். அப்போ பகவானையும் நம்பலை, பகவான் உலகத்தையும் நம்பலை, வைகுண்டவாசியும் நம்பலை. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ண அப்போ எப்படி கதையை எடுத்துப்பாங்க அவங்க? வெறும் ராமராமா சொன்னால் போதும், வெறும் ஹரே கிருஷ்ணா சொன்னால் போதும். பகவான் கதைலாம் முக்கியம் இல்லை. ஏன்னா பகவான் கதையை அவங்க நம்பலை, இறைவனையே நம்பலை. அவர்கள் ஒரு விதத்தில் நாஸ்திகர்கள் தான், ஒரு விதத்தில் பல விதத்தில் நாஸ்திகர்கள் தான். அவங்க பகவானே நம்ப மாட்டாங்க, பகவானுடைய உலகத்தையே நம்ப மாட்டாங்க, பகவத் பக்தர்களையும் விட வைகுண்ட வாசிகளே நம்ப மாட்டாங்க, விஷ்ணு தூதர்களையும் நம்ப மாட்டாங்க. ஆனால் நாமத்தை மட்டும் பிடிச்சிக்கன்னு, அந்த நாமத்தை மட்டும் பிடிச்சி என்ன பண்ண போகிற நீ? அது பகவானுடைய நாமம். இவ்வளோ பெருமைகள் இருக்குது. வெறும் நாம மகாத்மியம் சொல்ல வந்த அஜாமல பாக்கியத்தில் இவ்வளோ வைகுண்டத்தை பற்றி இவ்வளோ வர்ணனை, வைகுண்டவாசிகள் பற்றி பகவானுடைய பெருமைகளை பற்றி இவ்வளோ சொல்லணும்னு அவசியம் இல்லையே. நாமத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடலாமே. அப்போ சுகாச்சாரியர் முட்டாளா, நம்ம முட்டாளா? இப்படி சொல்கிற நாம மட்டும் போதும் சொல்கிறவங்க முட்டாளா, சுகாச்சாரியர் முட்டாளா? எப்படிப்பட்ட மகா பிரம்மனிஷ்ட சுகாச்சாரியர்! அவர் வாக்கு ஒரு அக்ஷரம் கூட போய் போகுமா? அத்தனை சத்தியம் அல்லவா? சாஸ்திரத்தை மீறி பேசக்கூடாது. சாஸ்திரத்தில் என்ன இருக்கோ அப்படியே எடுத்துக்கணும், கிரகிக்கணும். கொஞ்சம் கூட மாற்றி பேசக்கூடாது. எவ்வளோ நீங்கள் அஜாமலை பார்க்கணும், நாமத்துடைய பெருமை தான் சொல்லலாம். இங்கே எவ்வளோ பெருமைகள் யமதர்மராஜா சொல்கிறா பாருங்கள். பகவான் எப்படி படைத்து காத்து அழிக்கின்றான் தன்னுடைய ஒரு அம்சத்தினால. அதே சமயத்தில் அவனுடைய கட்டுப்பட்டு உலகங்களாக எப்படி இயங்குது, அவனுடைய கட்டுப்பட்டு தேவர்கள் ரிஷிகள் எல்லாருமே அவனுடைய மாயையில் கட்டுப்பட்டவங்க. பகவான் மாயை கட்டுப்பட்டு தான் எல்லாம் அவங்க செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவர்கள் முதல் கொண்டு, அமரேஸ்வரர்கள் முதல் கொண்டு, சித்தர்கள் சாத்திர்கள் எல்லாரும் முதல் கொண்டு எல்லாருமே. அப்போ அந்தரங்கமான பாகவத தர்மத்தை தெரிஞ்சவங்க தான் அந்த மாயை கடக்க முடியும். அந்த பாகவத தர்மம் என்னென்னா நாம சங்கீர்த்தனம் முதலான பக்தி யோகம்தான். அது பாகவத அது 12 பேருக்கு தான் தெரியும். அது யாருக்கு தெரியும்? புட்டு வைக்கிறார் பாருங்க. அந்த 12 பேர் யார், அவன் பேர் என்ன, எத்தனை பேர்? அப்போது இது இந்த 12 பேருக்கு தான் தெரியும். அப்புறமா இப்போ எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இப்போ நான் வெளிப்படுத்துறேன்னு சொல்லிட்டு யமதர்மராஜா வெளிப்படுத்துறார். இதுலேருந்து நாம மகிமை சொல்லணும்னா, நாம மகிமை பற்றி நான் பெருசாக நான் பெரிய வியாக்கியானம் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் தான் நேரில் பார்த்தீங்களே நாம மகிமையினுடைய உச்சாரணத்தை. நாராயணன் சொன்னதுலேருந்து எப்படி அஜாமலன் கூட மகா பாபியான அஜாமலன் கூட விடுவிக்கப்பட்டான், இதுலேருந்து தெரிஞ்சுக்க. நீங்களே நேரில் பார்த்தீங்களே. நான் தான் பெருசாக வியாக்கியானம் பண்ணான். மகான்கள் ரொம்ப பேச மாட்டாங்க. மகிமை தானே, மகிமை நீங்கள் தான் நேரில் பார்த்தீங்களே. இதுலேருந்து தெரிஞ்சு யமபாசத்துலேருந்தே விடுபட்டான்னா இனிமேட்டு அவனை என்ன பண்ண முடியும்? அவனுக்கு அழிவே இல்லாத பதவி தான். யமபாசம் அவனுக்கு மரணத்தை உண்டாகுது. அந்த யமபாசத்துலேருந்தே அவன் விடுபட்டான்னு சொன்னால் இனிமேல் அவனுக்கு ஏது அழிவு? அவன் நித்திய பதவி தான், அவன் மோட்சம்தான் அவனுக்கு, அஜாமலனுக்கு. அப்படிப்பட்ட உயர்ந்த பதவி அடைஞ்சான். இதுலேருந்து தெரிஞ்சுக்கும். அப்போது இதெல்லாம் நம்பணும். அதான் சாஸ்திரத்தை நம்புறது. இப்போ உலகத்தை நம்பணும், பகவான் கண்ட்ரோல், பகவானுடைய அதிகாரத்தை நம்பணும், பகவான் ஒருத்தர் இருக்கிறான் நம்பணும், வைகுண்ட லோகத்தில் நம்பணும். அப்போ தான் அவன் கதையை நம்புவ நீ. அப்போ கதை வேணாம், நாம் மட்டும் சொல்ல போதும், ராமராமான்னு சொல்ல போதும், ஹரே கிருஷ்ணா மட்டும் சொல்ல போதும். ஒரு மன்னரையும் உதவாது. அதெல்லாம் மோட்சத்துக்கு வழிவகுக்கிறது. நீ 10 பேர் சொல்கிற பற்றியா, சுப்பம் குப்பு அது இது ஏதோ பேர் சொல்கிற பற்றியா, அதுமாரி தான் இதுவும் நாராயணான்னு சொல்கிறது. அப்படி ஆகிடும். அந்த நாராயணான்ற நாமா எத்தகையதுன்னு ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தா, அந்த நாராயணன் யாருன்றதோ யமதர்மராஜா புட்டு வைக்கிறாரு. அவனால் தான் உலகங்கள்லாம் படைத்து காத்து, அவன் தான் எல்லா உலகத்தெல்லாம் வியாபித்து இந்த உலகங்கள்லாம் தாங்குறான், பிரம்மாண்ட கோடிகள்லாம் தாங்குறான். அவனால் தான் உலகம் படைத்து காத்து அழிக்கப்படுகிறது. அவன் கண்ட்ரோலுக்கு தான் யமதர்மராஜா முதல் கொண்டு அதேமாதிரி இந்திராதி தேவர் 33 தேவர்கள் அதிபதி, 33 தேவர்கள் அதிபதியாதி இந்திரன் சந்திரன் எல்லாம், சிவபெருமான் பிரம்மா எல்லாமே அவனுக்கு உட்பட்டு தான் எல்லா வேலைகளும் செய்கிறான், படைத்து காத்து அழிக்கிறார்கள். இந்த
இந்த உலகமெல்லாம் மழை பெய்யுது, இந்திரன் மழை பெய்கிறான், அக்னி தேவன் அந்த நெருப்பை எரிக்கிறான், சூரியன் உதயம் ஆகிறான், அப்போ எல்லாம் வாயு தேவன் காற்றை வீசுகின்றான், மிருத்யு தேவதை அங்கே இங்கும் ஓடுகிறது, நிருதி தேவதை செயல்படுகிறது, எல்லாம் பகவானுடைய கண்ட்ரோலில் இயங்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது தான் ஆஹோ அப்படிப்பட்டவனுடைய நாமத்தையா நம்ம சொல்கிறோம் நாராயணான்னு, அப்படிப்பட்டவனுடைய நாமத்தையா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான்னு சொல்கிறோம். ஆஹா என்ன ஒரு பாக்கியம், என்ன ஒரு பாக்கியம் அப்படின்னு நினைச்சேன்னு சொன்னால் உனக்கு நாம சித்தி உடனே ஏற்படும். நாம அபராதம் இருக்குது, அதனால தான் நாம சித்தி ஏற்படல அப்படின்னு. எதுக்கு இதெல்லாம் தேவையில்லை. நீ இந்த பாகவதத்தை படிச்சுட்டு இந்த அஜாமல பாக்கியத்தை இப்போ நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் இந்த அஜாமல பாக்கியத்தை படிச்சுட்டு நீ நாம சொல்லி பாருங்கள், அந்த நாம சித்தி ஏற்படுதா இல்லையா பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு நம்புங்க, ஸ்ரத்தை வேணும், நம்பிக்கை வேணும். ஒரு சாஸ்திரத்தை படித்தா நம்பணும். யமதர்ம ஒரு பாகவதர் சொல்கிறாருன்னா யமதர்மராஜா ஒரு பாகவதர் பரம பாகவதர் தன்னை வினயத்தோடு வச்சுருக்கானே அவர் தான் பிரதம பாகவதம் தெரிஞ்சுக்கும். தன்னை எப்போ கடைசியில் தன்னை வினயத்தோடு தன்னை தாழ்த்திக்கிறாரோ அவர் தான் பிரதம பாகவதர் யமதர்மராஜா. அவரை மனசில் நினச்சிங்க. அவரே சொல்கிறாரு என்னுடைய யமபாசம் கூட ஒன்றும் பண்ணாது, நீங்களே நேரில் பார்த்தீங்களா என்னுடைய படர்களே என்னுடைய தூதர்களே அப்படின்னு யமதர்மராஜா தன்னுடைய தூதர்களை பார்த்து சொல்கிறார். என் தூதர்களே நேரில் பார்த்தீங்களா, அந்த அஜாமலம் ஒன்றும் பண்ணல, இதுலேருந்து நாமத்துடைய மகிமை தெரிஞ்சுங்க. பஷ்ய புத்திரகா என் குழந்தைகளே புத்திரர்களே தெரிஞ்சுங்கப்பா, தெரிஞ்சுங்க. பார்த்தீங்களே உங்களுடைய யமபாசத்திலிருந்தே இது வரைக்கும் விடுவிக்கப்பட்டவர்களே கிடையாது, ஆனால் இப்போ விடுவிக்கப்பட்டாங்க அதுன்னு தெரிஞ்சுக்கோ. அப்போ யம தர்மராஜாகிய என்னை விட மேலான ஒருத்தர் இருக்கிறான், பரோமதன்யோ என்னை விட ஒருத்தர் மேலான ஒருத்தர் இருக்கிறான், எங்களையும் ஆட்டி படைக்கிற ஒருத்தர் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கிங்களா? இதான்ப்பா நாம மகிமை, இதான் பகவான் நாம மகிமை, இதான் இந்த நாராயணனுடைய மகிமை தெரிஞ்சுக்கோ. ஏன்னா கதையில் அவங்களுக்கு கதையை பற்றி தெரிஞ்ச கதையில் நம்பிக்கை இருந்தால் தானேங்க கதையை வந்து கேளுன்னு சொல்லுவாங்க. நீ நாம மட்டும் சொல்லும் போது கதைலாம் முக்கியம் இல்லை, அதெல்லாம் ஒரு கதை தெரிஞ்சிங்கன்னா அது கூட ஒரு தகுதி வேணும். கதை தெரிஞ்சுன்னா அதுக்கு ஒரு நாலேஜ் வேணும். அந்த நாலேஜ் கூட சம்பாதிக்க அப்படின்னா அப்புறமா அந்த நாலேஜ் கூட சம்பாதிக்காமல் அந்த புத்தி கூட வளர்த்துக்காமல் அந்த ஞானத்தை கூட வளர்த்துக்காமல் அப்புறம் நீ என்னத்துக்கு நாம சொல்கிற? நீ அந்த நாமத்துக்குரியவனாகிய பகவானுடைய பெருமையை தெரிஞ்சிக்காமல் நீ என்னத்தை நாம சொல்கிற? நீ பிரயோஜனமே இல்லையே. எப்படிப்பட்டவனுடைய நாமத்தை நம்ம சொல்கிறோன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். யமதர்மராஜா சொல்கிறாருங்க, பகவானுடைய பெருமைகளை புட்டு வைக்கிறாருங்க. இப்படிப்பட்டவனுடைய நாமத்தை நம்ம சொல்கிறோங்க நாராயணன்னு, அப்படிப்பட்டவனுடைய நாமத்தை நம்ம ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான்னு சொல்கிறோங்க. நம்ம சாதாரண நாமா கிடையாதுங்க, அது அவ்வளோ பெருமை வாய்ந்த நாமம். அதான் சொல்கிறேன், அந்த ரகசியம், அந்த நாமத்துடைய ரகசியம் 12 பேர் தான் தெரியுமா. அது நமக்கெல்லாம் இன்றைக்கி தெரிய வந்ததுன்னா நம்ம பாக்கியசாலிகள், பாக்கியம் பெற்றவர்கள். அப்படிப்பட்ட இந்த கதையை படிச்சுட்டு இந்த அஜாமல வாக்கியத்தை படிச்சுட்டு பகவானுடைய பெருமையை வேணாம், எனக்கு கதை வேணாம், எதுவும் வேணாம். ஏன்னா அதில் நம்பிக்கை இல்லை எனக்கு. பகவானுடைய உலகத்திலே வைகுண்ட லோகத்தில் நம்பிக்கை இல்லை, வைகுண்ட வாசியத்தில் நம்பிக்கை இல்லை. அந்த கதையில் மட்டும் நான் எப்படி நம்புவேன்? அது சும்மா கட்டுக்கதை, அது சும்மா அது ஆத்மார்த்தமாக அப்படி புரிஞ்சுக்கணும், தத்துவார்த்தமாக புரிஞ்சுக்கணும், இப்படி புரிஞ்சுக்கணும். அப்படி சொன்னால் ஏன் போய் சொல்கிறீங்க? ஏன் உலகத்தை ஏமாற்ற மக்களெல்லாம் ஏன் பக்தி வழியில் செலுத்த விடாதபடி இப்படி கண்மூடித்தனமாக அவங்கள நடத்துகிறீங்க? வெறும் நாம சொன்னால் போதுன்னு பலனே கிடைக்காதுன்றேன். அப்படி சொன்னான். ஏன் பலன் கிடைக்கல? 10 அபராதங்குது, அதனால் பலன் அதுக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு நீ நம்பலையா? நீ நாமத்தையும் நம்பலை, நாமையும் நம்பலையா? நாமத்தையும் நம்பலை, நாமையும் நம்பலை, நாமத்துக்குரியவனாகிய பகவானே நம்பலை, பகவானுடைய உலகத்தை நம்பலையா? அப்போ பக்தர்கள் எங்கே நம்ப, பகவானுடைய கதைகளை எங்கே நம்ப போகிற நீ? அது வெறும் கதையாக தான் உங்களுக்கு தெரிஞ்சே தவிர அது நடந்த விஷயம். இது என்ன சொல்லியிருக்காரு? அது உதாரணத்தையும் இமம் இதிகாசம் புராதனம், முன்னாடி புராதனம்னா முன்னாடி நடந்த ஒரு விஷயம், இதிகாசம் இவ்வாறு நடந்த விஷயம், இந்த இதிகாசத்தை சொல்கிறேன் கேளுன்னு சுகாச்சாரிய பரிஷத்துக்கு சொல்கிறார். இதிகாசம் இவ்வாறு நடந்த விஷயம். அப்படி தான் இந்த காரியகுப்ஜெத்து ஜெகஸ்தித்து அப்படி தான் ஆரம்பிக்கிறார். இதிகாசம் உதாரணத்தையும் இமம் இதிகாசம் புராதனம், இப்படிப்பட்ட இதிகாசம் நடந்தது அப்படின்னு அஜாமல வாக்கியம் தொடங்கும் போதே தொடங்கும் போதே இது உண்மை சத்தியம்னு நிரூபிக்கிறார் சுகாச்சாரியர். அப்படி சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். இது நடந்த விஷயம் சொல்லி தான் ஆரம்பிக்கிறார் யார்? சுகாச்சாரியார். அப்போ இதை நம்பலைன்னா அப்புறம் எதுக்கு நாம சொல்கிறேன்? உன்னையே ஏமாத்தின்னு உன்னை பின்பற்றுவர்களே என்னை ஏமாத்துறதுக்கா? ஒரு குருடன் வழிகால் இப்படிப்பட்ட குருடர்கள் பேச்சு கேட்டுன்னு நீங்கள் மற்ற குருடர்கள் போனாங்கன்னா 2 பேரும் குழியில் தான் விழணும், 2 பேர் நரகத்தில் தான் போகணும். பகவானே நம்மள பகவான் லோகத்துக்கு பண்ணல, அப்படின்னா நரகலோகத்துக்கு தான் போய் ஆகணும். இவர்கள் தான் பாஷாண்டிகள்னு பேர், இவங்க தான் நாஸ்திகர்கள் இவங்களாம். ஆனால் பகவான் நாமத்தை ஏற்றுப்பாங்கன்னா பகவானை ஏற்றுக்க மாட்டாங்களாம். பகவான் நாமத்தை ஏற்றுப்பாங்களா? பகவான் நாமத்தை ஏற்றுப்பாங்க. நாம சப்த பிரம்மம், நாங்கள் 60 தான் வழிபடுவோம். அப்போ இப்போ இதெல்லாம் சொன்னது பொய்யாப்போ? இப்போ இந்த பாகவத அப்போ எதுக்குங்க இவ்வளோ பேர் புராணத்தை எழுதணும்? எதுக்கு யமதர்மராஜா இவ்வளோ பெருசாக விளக்கணும்? பகவானுடைய பெருமை இவ்வளோ சொல்லணும்? மெனக்கட்டு எதுக்குன்னு சொல்லணும்? வேலை வெட்டி இல்லாமையா?
நம்மளாம் சம்சாரினாம் கருணையாக புராண குஹ்யம். இந்த புராண ரகசியத்தை, அந்த புராண ரகசியங்களுக்குள்ள நாம மகிமை 6வது ஸ்கந்தத்தில் நடுமயமாக நெத்தியில் திலகம் வச்ச மாதிரி நடுவில் பூர்வத்து மத்தியில் அழகு ஒரு பெண்ணுக்கு அலங்காரமே அந்த நெத்தியில் திலகம் தான். அது மாதிரி இந்த புராணத்துக்கு நடுவில் 6வது ஸ்கந்தத்தில் இந்த 3 அத்தியாயம் எதுக்கு வச்சுருக்காங்க? அந்த நாமத்துடைய மகிமை என்ன? இது இந்த பாகவத்துக்கே ஒரு அலங்காரமாக இந்த அஜாமல பாக்கியத்தை வச்சுருக்காங்க. இதை போய் நம்பலன்னு சொன்னால், பகவானுடைய பெருமையை நீ நம்பலன்னு சொன்னால், நீ எதுக்கு நீ அப்போ பாகவத்தில் அப்படின்னா இது அப்படி நம்பலன்னு சொன்னால் அவன் மகான்கள்லாம் பொய்யா? அப்போ அவன் சொல்கிற நாமத்தை மட்டும் நீ எப்படி நம்புவ? அது ஒரு நம்பிக்கை இருக்காது உனக்கு. அதுவே உனக்கு துன்பத்தை தான் கொடுக்கும். அந்த நாம பெரிய பலன் கொடுக்குறது சும்மா சின்ன சின்ன சித்திகள் கொடுக்கும், சின்ன சில சக்திகள் கொடுக்கும், சில அதிசயங்கள் நடத்தும், அவ்வளோதான். பகவான் அடைய முடியாது நீ பகவான். ஏன்னா பகவான் உலகத்தை நீ நம்பலையே, பகவானே நம்பலையே, பகவானுடைய உலகத்தை நம்பலையே, பகவான் கதையை நம்ப மாட்டேன்றே. பகவான் கதைகள் இப்போ இவ்வளோ பெருமைகள் இருக்குது, இந்த பெருமைகளை சொல்ல மாட்டேன்றீங்க அஜாமல பாக்கியத்தில். இதெல்லாம் சொல்லிவிட்டு நாம சொல்லி பாருங்கள். இவ்வளோ பெருமை உடையவனுடைய நாமத்தை தான் நம்ம சொல்கிறோன்னு நினச்சி இப்போ சொல்லி பாருங்கள், அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அப்படியேப்பட்டவனுடைய நாமத்தை நம்ம சொல்கிறோம். ஒரு நிமிஷம் யோசிக்கணும். அதனால் நீங்கள் சொல்கிற ஏதாவதாலும் அக நிர்கரணாய பும்சாம். ஒரு மனுஷன் எல்லா பாவத்தையும் இப்போ எந்த விதத்துலையாவது பகவான் நாம சொல்லி உன் பாவத்தை போக்கிவிடக்கூடியது. ஏன்னா அப்படிப்பட்ட வைகுண்டனுடைய நாமம் இது, பகவானுடைய நாமம். சங்கீர்த்தம் பகவதோ குண கர்ம நாம்னா அந்த பகவானுடைய குணங்களை பற்றி பேசி எல்லாம் சேர்ந்து தான் பக்தி. வெறும் நாம சங்கீதத்தில் மட்டும் பக்தி கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. தப்பாக யாராவது உபதேசம் பண்ண அப்படிப்பட்ட குருமாரில் ஆசைக்காதீங்க. பகவானுடைய குணங்களை தவிர்த்துட்டு, பகவானுடைய லீலைகளை தவிர்த்துட்டு, பகவானுடைய கதைகளை தவிர்த்துட்டு, அதெல்லாம் சத்தியம். ராமாயணம் பாகவதெல்லாம் சத்தியம் நடந்தது, மகாபாரதம் சத்தியம் நடந்தது. அதில் சத்தியம் புனசத்தியம், இதில் மாற்றமே கிடையாது. அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், கொஞ்சம் கூட மாறக்கூடாது. அப்படிப்பட்ட பகவானுடைய குணங்கள், ராமருடைய குணங்கள், கிருஷ்ணனுடைய குணங்கள், பகவானுடைய லீலைகள், ராமருடைய வீரத்தில் பராக்கிரமங்கள், அதை பற்றி நிறைய பேசணும். நரசிம்மருடைய பராக்கிரமம் அதெல்லாம் பேசணும். அப்படிப்பட்ட பராக்கிரமங்கள், அப்படிப்பட்ட குணங்கள், அப்படிப்பட்ட லீலைகளை ஸ்மரணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ நாம சொல்லி போகிற. அப்போ தான் கடைசியில் தான் நாம சொல்லியிருக்கு. ஃபஸ்ட்டு குணம், பகவானுடைய குணங்களை சம்பாதிச்சிங்க, குணங்களை கேளுங்க. அப்போ தான் நீங்கள் நல்ல குணங்களை சம்பாதிச்சு, ராமருடைய குணங்களை பற்றி பேசணும். நம்ம நல்ல குணங்களை சம்பாதிச்சிக்க முடியும். பகவானுடைய கர்மம், பகவானுடைய லீலைகளை பார்த்தா பகவானுடைய பெருமைகள் நமக்கு விளங்கும். பகவானுடைய பெருமைகளை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீ நாம சொல்லிப்பார். அதான் சொல்ல, முதல் குண, அப்புறம் கர்ம, அப்புறம் நாம். அப்போது அந்த குண கர்மங்களை நல்லா தெரிஞ்சுட்டு அப்புறமா நீ நாம சொல்லிப்பார். அந்த நாமம் உடனே கை மேலே பலன் கொடுக்கும். ஏன்னா அப்படிப்பட்டவனுடைய நாமத்தை நீ சொல்கிற, அந்த நாமத்துக்கு அவ்வளோ சக்தி உடையது. ஆமாம், சக்தி உடையது தான். ஆனால் அந்த நாமையை நீ நம்ப மாட்டேன்றியே, அந்த நாமையை நம்ப மாட்டேன்றியே. அப்போ நீ என்னென்ன வெறும் மாவு சாப்பிட்ற மாதிரி, வெல்லம் போட்டு மாவு சாப்பிட்ற மாதிரி பகவானுடைய பெருமைகளை தெரிஞ்சு பகவான் நாம சொல்லி பாருங்கள். இப்போ குதூகலமாக பகவான் நாம சொல்லுவேன், வெறுப்போடு நாம சொல்ல மாட்டேன். அதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா பகவானை விட்டுட்டு பகவான் நாமத்தை மட்டும் பிடிச்சிக்கிறேன் அப்படின்றது பக்தி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க. எல்லாமே முழுசாக கடைப்பிடிக்கணும். பிடிச்சா அறவைக்காடுங்க பேச்சுலாம் கேட்காதீங்க. அறவைக்காடெல்லாம் நடந்துக்காதீங்க. நிறக்கூடம் தழும்பாது, அரைக்கூடம் தான் தழும்பி நிற்கும். இந்த தழும்புங்க தான் இது மாதிரி பேசி நிற்பாங்க. ஒரு நாமம் மட்டும் சொன்னால் போதும், பகவான் வேணாம். ஏன்னா பகவான் நாம கதையில் அவங்க நம்பிக்கை இல்லை. இத்தனை எல்லாம் மெனக்கட்டு நம்மளுக்கு அவன் தலையெழுத்தாங்க சுகாச்சாரியர் மெனக்கட்டு இதெல்லாம் சொல்லணும். நம்ம மேலே உள்ள கருணை, சம்சாரினா கருணையாக புராணம், நம்ம மேலே உள்ள கருணை இருந்தாலும் இந்த புராண ரகசியத்தை வெளியிட்டார். அப்போ நாம் எதை கடைப்பிடிக்கணும்? இதில் ஒவ்வொரு அக்ஷரமும் சத்தியம். பாகவதத்தில் சொல்லுவது அத்தனை அப்படியே நம்பணும், அப்படியே எடுத்துக்கணும். அப்படியேப்பட்ட ஒரு ஆஸ்திகனாக நீ இருக்கணும். நீ நாஸ்திகனாக இருக்கிறதுனால தானே பாகவத்தையே நம்ப மாட்டேன்ற, பகவானே நம்ப மாட்டேன், பகவான் உலகத்தை நம்ப மாட்டேன். அதெல்லாம் கற்பனை, சும்மா. அது ஒரு அது ஒரு தத்துவார்த்தமாக சொல்கிறதுக்கு, அது தத்துவார்த்தமாக புரிஞ்சுக்கணும். அது அப்படி புரிஞ்சிக்கூடாது. அதெல்லாம் உண்மை கிடையாது அந்த உலகம்லாம் அப்படின்ட்டு உன்னை நீயே ஏமாற்றிக்கிற, மற்றவங்களையும் ஏமாத்துறேன். ஏன் இந்த பொய்களை சொல்கிறேன்? நாங்கள் சத்தியத்தை பேசுகிறியா? பாகவத்திற்கு அப்படியே எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். நாங்கள் சத்தியத்தை பேசுகிறோம், நான் மாறல. பகவானுடைய உலகம் இருக்குது, பகவான் இருக்கிறான், பகவான் கதைகள்லாம் சத்தியம், பகவானுடைய பெருமைகள் இவ்வளோ சொல்லியிருக்காரு யமதர்மராஜா, இதெல்லாம் சத்தியம் நான் நம்புகிறோம். அதனால தான் நாம சொல்லும்போது அவ்வளோ சுவையாக இருக்குது. ராமான்னு சொல்லும்போது அந்த ராமன் எப்படிப்பட்ட, அந்த நாராயணன் தான் ராமன், மகாவிஷ்ணு தான் ராமராவன். அந்த மகாவிஷ்ணு எப்படிப்பட்டவன்? அப்பா சகல உலகங்களையும் படைத்து காத்து அழிக்கும் அந்த பரம்பரையுடைய பேரை நம்ம சொல்கிறோம். என்ன ஒரு பாக்கியம். அவன் கண்ட்ரோல் தான் மிருத்யுவே அவன் காலை அழுத்தி நிற்கானா பகவான். அப்படின்னா சகல அசுரர்கள் ரக்ஷர்கள்லாம் பகவானை கண்டு பயந்து, பகவான் நாமத்தை கண்டு பயந்து நடுவும். அப்படியேப்பட்ட பகவானை கண்டு பயந்து நடுங்கினாங்க. ராமர் இல்லாத போது தான் சீரி தூக்கி போனான், ராமர் இருக்கும்போது வாசல் போனான், பயந்து நடுங்குவோம். அப்படியேப்பட்ட அசகாயசூரன் பகவான், அப்படியேப்பட்டவனுடைய நாமத்தையே நம்ம சொல்கிறோம். ராவண கும்பகர்லாம் வதம் பண்ண அப்படியேப்பட்ட நாமத்தையே சொல்கிறோம். உலகத்தெல்லாம் படைத்து காத்து அழிக்கின்ற, சகல லோகம் ரட்சிக்கின்ற, நித்தியமானவனாகிய சகல ஜடாயு போன்ற பறவைகள்லாம் சுதந்திரமாக மோட்சம் கொடுத்த அப்படியேப்பட்டவனுடைய நாமத்தையே சொல்கிறோம். அப்படி நினச்சி சொல்லி பாருங்கள்.
உங்கள் மனசு பூரிச்சு போயிடும். இல்லாக்காட்டி வச்சுக்கோ, உலக விஷயங்கள் பகவானை ஏற்றுக்க வேணாம், பகவான் கதையில் நம்பிக்கை இல்லை. அப்படி நீ பகவான் கதையில் நம்பிக்கை இல்லாத நீ சொல்கிற நாம எப்படி இருக்குன்னா, உலக விஷயங்களில் மனசு ஓழலும், மனசு அசுத்தமாகிடும். உலகத்தை நினச்சா மனசு அசுத்தமாகிடும். பகவான் நினச்சா மனசு பரிசுத்தமாகும். பகவானுடைய கதைகளை நினச்சா மனசு பரிசுத்தமாகும். நீ ஊர் கதைகளை நினச்சா, ஊர் கதைகளை, உலக கதைகளை, வம்பு தும்புகளை, அரசியலை பற்றி, அதை பற்றி, அந்த நியூஸ் கேட்டுன்னு, இந்த நியூஸ் கேட்டுன்னு, எல்லா கண்ட கசமாலத்தெல்லாம் நினச்சின்னு, அங்கே ஆக்சிடென்ட் ஆச்சு, இங்கே ஆக்சிடென்ட் ஆச்சு, அங்கே இது பேர் செத்தான், இது பேர் செத்தான், இது மாதிரி நியூஸுக்கு என்ன டிவி பார்த்துன்னு இவன் நாமா சொன்னான், எப்படி இவன் மனசு அசுத்தமாகாமல் இருக்கும்? அசுத்தம் மட்டும்தான் ஆகும். இவன் என்ன தான் நாம சொன்னாலும் ஓட்ட குடத்தில் தண்ணி ஊற்றுற மாதிரி அத்தனை நாமம் வேஸ்ட்டாக போயிடும். ஓட்ட குடத்தில் தண்ணி ஊற்றுற மாதிரி எவ்வளோ தண்ணி ஊற்றினா அந்த ஓட்ட குடம் நிரம்பாது, அது பாட்டுக்கு வேஸ்ட்டாக தான் போகும். அது மாதிரி பகவான் நாம எவ்வளோ நாம சொன்னாலும் இவனுக்கு பலன் கொடுக்குமா? பலன் கொடுக்காது, வியர்த்தமாக போயிடும். ஏன்னா இவன் டிவி பார்த்துன்னு, நியூஸை பார்த்துன்னு, ஏன்னா இவனுக்கு தான் பகவத் கதையே தெரியாது. ஏன்னா இவனுக்கு சொல்லிக் கொடுத்த குரு வந்து பகவத் கதையை நம்பலை, உலகத்தில் வைகுண்டத்தில் உலகத்தில் நம்பலை, பகவானை நம்பலை. அப்படிப்பட்டவனை குருவை ஆசிச்சு இவன் என்ன பண்ணுவான்? இவனும் குழியில் விழ வேண்டியது தான், இவனே நாசமாக போக வேண்டியது தான், இவனும் நாசமாக போக வேண்டியது தான். இப்படிப்பட்ட குருமாரில் ஆசிரிக்காதீங்க. பகவானுடைய கதைகளில் நம்ம மனசை காதை நிரப்பிக்கணும். பிபந்தியே பகவத ஆத்மனசன ஸ்ரவண புடேஷு சம்பிரதம். அந்த ஸ்ரவண புடேஷு புடமாகி அந்த காது என்ற தொன்னைகளால் பகவான் கதைகளை நிரப்பிக்கணும். பிபந்தியே பகவத பகவானுடைய கதைகளை நிரப்பி வச்சுக்கணுமா காதில். அதுதான் புனந்திதே விஷய விதுஷ. உலக விஷயங்களுடைய பவித்திரம், உலக விஷயங்களுடைய உலக விஷயங்களாக கெடுக்கப்பட்ட மனசை பரிசுத்தப்படுத்தக்கூடியதே பகவானுடைய கதைகள் தான். அப்போ தான் விரஜந்திதே, அந்த மனசு பரிசுத்தமான ஹிருதயத்தில் பகவான் தெரிய ஆரம்பிச்சானா அப்போ தான் பகவானை அடைய முடியும். விரஜந்தித சரண சரோதாந்தி, பகவான் திருவடி கமலங்களை நம்ம அடைய முடியும். புரிஞ்சுக்குங்க. சாஸ்திரத்தை சரியாக படித்து அவனுடைய புகழை இப்போ படிங்க. யமதர்மராஜா சொல்கிறார் பாருங்கள் அவருடைய புகழை. பகவான் எப்படிப்பட்டவன ஓதம் புரோதம் ஹரிசாண்டலாக வெர்டிகலாக இந்த குறுக்க நெடுக்கமான நூல்களால் எப்படி துணி உண்டாகிதோ அதுபோல் பகவான் குறுக்க நெடுக்க வியாபிச்சு இந்த உலகமாக உண்டாயிரு. உலக சுரூப பிரம்மாண்ட ரூபமாக பகவான் இருக்கிறான். அவன் வைகுண்ட லோகத்துலேயும் பகவான் இருக்கிறான். அதே சமயம் எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கான். அதே சமயம் தனித்தும் இருக்கிறான். பகவான் சர்வசக்தி படைத்தவன். அவன் நாராயணாவும் இருக்க முடியும், இந்த உலகமாகவும் பகவான் வியாபிக்க முடியும். எப்படி வேணாலும் பகவான் இருக்க முடியும். அவனால் எல்லா உலகத்தையும் கண்ட்ரோலும் வைக்க முடியும், கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும். அவன் தர்மத்தில் அவனை நிலைக்க வைக்கவும் முடியும் பகவானால். அவனால் உலகத்தை படுத்து காற்று அழிக்கவும் முடியும். இத்தனையும் பகவான் ஒருத்தனே செய்ய முடியும். அப்படிப்பட்ட சர்வசக்தி படைத்தவன் அந்த நாராயணன், அந்த மகாவிஷ்ணு, அவனுடைய நாமத்தை சொன்னான் அஜாமலன். அப்போ எப்படி யம தர்மராஜ தொடுவான்? ஏன்னா பகவானுடைய கட்டளைக்கு உட்பட்ட இவரெல்லாம் பயந்து நடுவாங்களே. பகவான் கட்டளை மீறினால் இப்போ சமபணம் கேட்டுக்கு போகிறாரு பாருங்கள். அப்படியே படிச்சு வர பாருங்கள். இப்போ சமபணம் பகவானே மன்னிச்சுங்க, என் தூதர்கள் தெரியாமல் உன்னுடைய பக்தர்களை தொட்டு போய் வாசகர் போட்டு இழுத்துட்டாங்க, தப்பு தான், மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி பகவானுக்கு மன்னிப்பு கேட்க போகிறார் யம தர்மராஜா. அப்போது பகவான் அப்போ அந்த யம தர்மராஜாவும் வணங்கக்கூடிய தெய்வம் அப்படி எப்படிப்பட்டான்? அவர் சர்வலோக மகேஸ்வரன். அப்படிப்பட்ட பகவான் சாக்ஷாத் நாராயணன். அவன் தான் எல்லா உலகங்கள்லாம் படைத்து காத்து அழிக்கிறவன். அவன் பேரை சொல்கிறேன், அது பாக்கியம் அல்லவா? அது இப்படி பெருமைகள், பகவானுடைய பெருமைகளை தெரிஞ்சுன்னு பகவான் நாமா இப்போ சொல்லி பாருங்கள். பகவான் நாமா அவன் பெருமைகளை தெரிஞ்சு அவன் அப்படியேப்பட்டவன். இந்த நாமா சாதாரண நாமா இல்லை, இந்த நாராயணன்ற நாமா, இந்த ஹரே கிருஷ்ண நாமா சாதாரணமாக இல்லை. அவனுடைய பெருமைகள் இத்தகையது யம தர்மராஜாவே இப்படி சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட உலகங்கள் இது அஜாமலை உருவாக்கினது தானே. நாமைக்கும் சொல்ல வந்தேன், பகவான் பெருமை ஏன் சொல்ல? நாமைக்கு மட்டும் சொல்லிட்டு போயிடலாமே, ஏன் பகவான் பெருமை சொல்லலாம்? முட்டாளா அவங்க புத்திசாலி. இதை தப்பாக புரிஞ்சுன்னு நாமத்தை மாற்றி ஏற்றுக்கணும். பகவான் இந்த கதைகளை, பகவானுடைய பெருமைகளை பற்றி பேசாமல் இருக்காம பாரு. இவங்க தான் முட்டாள்கள். இப்படிப்பட்ட சிறதுகள், இப்படிப்பட்ட அறகுடங்கள், இவர்களால் போதிக்கப்பட்ட எத்தனை பேர் ஏமாந்து போகிறாங்க. புரிஞ்சுக்கணும் ஒரு நிமிஷம். சரி, ஓகே. அதனால் ஏதாவதாலும் அக நிர்கரணாய பும்சாம், ஒரு மனுஷனுடைய எல்லா பாவத்தையும் போகக்கூடியது என்ன? சங்கீர்த்தனம் பகவதோ. எது சங்கீர்த்தனம்னா பகவானுடைய குணங்களை பற்றி பேசினா அதுவும் சங்கீர்த்தனம் தான். பகவானுடைய குண கர்ம நாம் பகவானுடைய குணங்களை பற்றி பேசினா அதுவும் சங்கீர்த்தனம் தான். அதே சமயத்தில் பகவானுடைய லீலைகளை பற்றி பிரம்மஸ்ரீ சுந்தரமா சுவாமி சொல்லுவார். இதை பகவானுடைய கதைகளை பற்றி பேசினா அதுவும் சங்கீர்த்தனம் தான். பகவானுடைய ராமராமான்னு சொன்னாலும் அதுவும் சங்கீர்த்தனம் தான். ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான்னு சொன்னாலும் அதுவும் சங்கீர்த்தனம் தான். அதே சமயத்தில் பகவான் குணங்களை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு கதைகளை பற்றி அதுவும் சங்கீர்த்தனம் தான். பகவானுடைய கதைகளை பாராயணம் பண்ணுறோன்னா அதுவும் சங்கீர்த்தனம் தான். அதனால் புரிஞ்சுக்க. அதனால் பகவானுடைய பெருமைகளை முதல்ல பகவானுடைய குணங்களை சம்பாதிச்சுக்கணும். பகவான் குணங்களை பற்றி பேசணும் ராமாயணத்தை. அப்போ பாகவதம் பற்றி, பகவானுடைய லீலைகளை பற்றி குண, அப்போ கர்மா, பகவானுடைய லீலைகளை ஸ்மரணம் பண்ணணும். அதுக்கப்புறமா இதெல்லாம் அவனுடைய பெருமைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த குணங்கள்லாம் நம்ம நல்ல மனசில் உள்ளே வாங்கிட்டு அதுக்கப்புறம் பகவான் நாம சொல்லி பாருன்ற. அதுதான் இப்போ லாஸ்ட்டில் சொல்கிறார் நாம்
அப்போ குணம் ஃபஸ்ட்டு, அப்போ கர்மா, அவனுடைய லீலைகள், அப்புறமா அவனுடைய நாமத்தை சொல்லிப்பார். இப்போ சொல்லிப்பார் பகவான் நாமம். சூப்பராக உனக்குள்ள பலன் கொடுத்துனே இருக்கும் பார், கை மேலே பலன் கொடுக்கும் பார். இதாங்க இந்த 10 அபராதம் பண்ணுற, அந்த 10 அபராதத்தை விட்டு அப்புறம் அதை விட்டால் தான் நம்ம பகவான் நாம சித்திக்கும் அப்படின்றதுலாம், அதெல்லாம் பகவானை நம்பாதவங்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்கு, எதோ பரிகாரம். இது ஏங்க அஃபென்ஸே வராதுங்க. எப்போ அபராதம் பண்ண உலக விஷயங்களில் மனசு உழந்து கொண்டு நீ பகவான் நாம சொன்னால் பலனே கிடையாது. நீ டிவி பார்த்துக்கின்னு நியூஸில் கேட்டுன்னு அமங்கலமான விஷயங்களை கேட்டுன்னு, அவங்க அன்றைக்கி செத்தான், இங்கே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அங்கே செத்தான், இவன் செத்தான்னு நியூஸ்லாம் கேட்டுன்னு, எல்லாம் அமங்கலமான விஷயம் தான் நியூஸில் வருது. பேப்பர்லாம் பாருங்கள், தொட்டவொடனே அவனை வெட்டினா இவனை வெட்டினா, அது பண்ணால் இங்கே கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், அது இது லொட்டு லொசு, இதை தான் நாங்கள் படிக்கிறீங்க பேப்பரில் காலங்காத்தால், அமங்கலமான விஷயங்களை. அப்போ இதெல்லாம் மனசில் நினச்சி நீ நாம சொல்லி என்ன பிரயோஜனம்? பேப்பர் படிச்சின்னு நீ டிவி பார்த்து நாம சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்போ ஏன் இதில் போய் மனசு எழுதுங்க? நீ உனக்கு சொல்லிக் கொடுத்த குரு சரியான குரு கிடையாது. சரியான பகவானுடைய கதைகளை பற்றி சொல்லலை, பகவான் கதைகளை பற்றி, பகவான் கதைகளை உனக்கு நம்பிக்கை உண்டாக்கலை, பகவானுடைய பெருமைகளை பற்றி பேசலை, சரியான பாகவதம் உனக்கு சொல்லிக் கொடுக்கல. சொல்லிக் கொடுத்துருந்தா அந்த அஜாமல பாக்கியத்தை பக்காவாக சொல்லிக்கிறேன். இந்த யமதர்மராஜா இவ்வளோ பெருமைகள் சொல்லிக்கார், பகவானுடைய பெருமைகளை, அப்படிப்பட்டவனுடைய நாமா சொல்கிறேன் நீ அப்படின்ற எண்ணம் உனக்கு உண்டாயிருக்கும். அதை பற்றி அதில் நம்பிக்கை உள்ளவங்க, அந்த கதையில் நம்பிக்கை உள்ளவங்க உனக்கு உபதேசம் பண்ணியிருந்தா, நாமத்தை நாம உபதேசம் நீ பெற்றிருந்தா, கண்டிப்பாக பகவத் விஷயத்தில் சிந்தனையோடு நீ பகவான் நாமா சொல்லியிருப்ப. உன் மனசு இந்த டிவியில் ஓடாது, இந்த பேப்பர் படிக்கிறதுல ஓடாது. புரியுதா? டிவி பார்த்து நீ நாமா சொல்ல மாட்டான், பகவானை நினச்சி நாமா சொல்லுவோம். எப்படிப்பட்டவனுடைய நாமா நம்ம சொல்கிறோம் ஹரே கிருஷ்ணான்றது சாதாரண விஷயமா? அந்த கிருஷ்ணான்ற நாமா இருக்கு, அந்த நாமத்துக்குரியவன் எப்படிப்பட்டவன், அப்போ அவ்வளோ பெருமை உடையவனாச்சே அப்படின்னு சொல்லி அளவில்லாத சந்தோஷத்தோடு நீ பகவான் நாம சொல்லுவேன். அவ்வளோ அந்த பெருமையோடு நீ பகவான் நாம சொல்லும்போது சைதன்ய மகாபிரபு ஆகாசத்துக்கு பூமிக்கு குதிப்ப. ரைட்டெல்லாம் பகவான் நாம சொன்னாலும் உனக்கு சலிப்பே தட்டாது. ஏன்னா வைகுண்டத்துலேருந்து உனக்கு எனர்ஜெட்டிக்கல் வரும், வைகுண்டத்துலேருந்து உனக்கு சக்தி கிடைக்கும், வைகுண்டத்துலேருந்து உனக்கு பகவான் சக்தி அனுப்புவான், உனக்கு ஸ்டெமினா அனுப்புவான், உனக்கு எவ்வளோ சக்தி வேணாலும் கொடுப்பான், 10,000 பலம் வேணாலும் கொடுப்பான் பகவான். போதுமா? பீமனுக்கு குத்த மாதிரி, ஆஞ்சநேயர் குத்த மாதிரி கொடுப்பான் உனக்கு சக்தியை. அவ்வளோ அளவில்லாத பகவானுடைய சக்தி அப்படி கொடுத்தா ஆஞ்சநேயர் கொடுத்து வச்சிருக்கான். ராமர் நாமத்தினால் ராமருடைய பெருமை, ராமருடைய ஜெயத்தை அதிபலோ ராம அதிகமான பலம் கொடுத்தாரான் ராமர். எதனால்? ராமருக்கு ஜெயம். அந்த ராமருடைய பலத்தினால எனக்கு 80 ராஷ்டிர வதம் பண்ண முடிஞ்சது. அந்த பலம் எங்கே? ராமன் நாமத்தினால. ராமநாமம் யாருன்னா பகவானை ஆலிங்கனம் பண்ணுற, பகவான் நம்புறாரு, பகவான் நேரில் பார்த்துவர் அவர் ஆஞ்சநேய சுவாமி. ஆனால் அந்த பகவான்கிட்ட கிடைச்ச பலத்தினால தான் என்னால் ஜெயிக்க முடிஞ்சுது. ஜெயத்தை அதிபலோ ராம அதிகமான பலம் கொண்ட ராமனுடைய பலத்தினால தான் நான் சமுத்திரம் தாண்ட முடியுது, 80 ராஷ்டிர வதம் பண்ணுறது, லங்கையை லங்கையை தீக்கரையாக்க முடிஞ்சுது, பஞ்ச சேனாதிபதி வர முடிஞ்சு, அக்ஷகுமாரனை அப்படியே பிச்சை எடுக்க முடிஞ்சுது, அக்ஷகுமாரனை வதம் பண்ண முடிஞ்சது, தேரோட தூக்கான தேய்ச்செத்துட்டேன் அக்ஷகுமாரனை, ராவணன் புத்திரனை. அப்படிப்பட்ட சகல சக்தி படைத்தவனாக அந்த வாழை நெருப்பு எனக்கு எரியலை, எல்லாம் ராமருடைய பிரபாவம். என் வாழை நெருப்பச்சோட ஐஸ் கட்டெலாம் வச்சு கட்டின மாதிரி குளிர்ச்சியாக இருந்ததே தவிர என் வால் எரியல. அப்போ நெருப்பெல்லாம் என்ன பண்ண லங்கையே தீக்கரை ஆக்கிட்டு அது பிறகு அந்த வாலில் நெருப்பை சமுத்திரத்தில் அணைச்சேன்னா அது ராமருடைய பிரபாவம். அப்படி நினச்சி நாமா சொல்லி இப்போ சொல்லுவார் ஜெய ஸ்ரீராம். அப்போ உற்சாகமாக பகவான் நாமா சொல்லுவார் ஆஞ்சநேய சுவாமி. அப்படி தான் உற்சாகமாக பகவான் நாமா சொன்னார். அப்படிங்க ராமருடைய பெருமை, ராமருடைய கதைகள், கிருஷ்ணனுடைய கதைகள், இந்த கதைகளை கேட்டு மனசை அதில் உழல விடுங்க. அப்போ தான் மனசு பரிசுத்தமாகும், பகவானத்தில் பக்தி உண்டாகும். ஒரு பக்தரிடத்தில் பழகுங்க. அபக்தரிடத்தில் போய் பகவான் நாமாவை கேட்டுட்டு நீ பண்ணீங்கன்னா நீ உலக விஷயத்தில் தான் உழலுவீங்க. நீ மனசு எங்கேயோ தெரிஞ்சுருக்கும், நீ பாடுங்க ஹரே கிருஷ்ணா சாண்டிங் பண்ணி பகவான் நாமா சொல்லுங்க, பிரயோஜனமே இல்லை. மனசு அசுத்தமாக இருந்தது நீ நாம சொல்லியிருந்தாங்க பலன் கொடுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். பகவான் அது நம்ம நாம சிந்தனையா, ராமா அந்த நாமத்தை அந்த எழுத்தை மட்டும் சிந்திச்சா போதுமா? இது என்னங்க ஒரு முட்டாள்தனம்? அப்படி எழுத்து சிந்தி ஏன் பகவானை சிந்திச்சா என்ன குறையாயிடும் உனக்குன்னு கேட்குறேன். ஏன் பகவானை நம்ப மாட்டீங்க? பகவான் கதைகள் நம்ப மாட்டேங்கிறீங்க. அப்படியேப்பட்ட பாகவதம் அதை நம்ப மாட்டேன்றீங்க. மெனக்கட்டு நம்மளுக்காக குத்துட்டு போயிருக்காங்க அந்த பாகவதத்தை. தான் கரையாக இருந்தது மட்டும் அந்த படகை இங்கேயே வச்சுட்டு போயிருக்காங்க. ஏன்னா அந்த படகுல காலை வச்சாவே சம்சார சாகரம் சுருங்கிது தான். அதனால் படகு போகலையா, கடல் சுருங்கி போதான் சம்சார சாகரம். அதனால் சுலபமாக இவன் இந்த சாகரத்தில் அந்த படகுல காலை வச்சோடனே இவன் சுலபமாக அந்த கரையை கடந்துடுறானா, அதை மோட்சத்தை அடைஞ்சிடறானா. அப்போ மகான்கள் தாங்கள் மட்டும் கரையேறாமல் மற்றவங்களும் இது கரையணும்னு சொல்லி இந்த பாகவத்தை விட்டு வச்சுட்டு போனாங்க. எதுக்காகனா நம்மளாம் கரையேறணும், நம்ம போன்ற பேர குழந்தைகள்லாம் கரையேறதுக்காக தாங்க. வியாசர், வால்மீகி போன்றவர்கள்லாம் ராமாயணத்தை பாகவத்தை விட்டு போனாங்க, சுகாச்சாரெல்லாம் விட்டு போனாங்க. கருணைனாலுங்க, சம்சாரினா கருணையாக போகிறான விஷயம். அப்படிப்பட்ட பாகவத ரகசியத்தை எவ்வளோ பெருமைகள், பகவானுடைய பெருமைகள் கொட்டி கிடக்குது இந்த பாகவத்தில். இதை பற்றி பேசாமல் வீண் காலத்தை கழிக்கிறோம். என்ன ஒரு முட்டாள்தனம் பண்ணுறோம் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் படிங்க, இதெல்லாம் படிங்க. பாகவத்தில் சொல்லியிருக்குங்க. யமதர்மராஜா சொல்கிறார் பாருங்கள் ராமனுடைய பெருமை, இது நாராயணனுடைய பெருமையை. ராமர் தான், ராமர் வரல, நாராயணன் பகவான் தான்.
ஒரே பகவான் தான். ராமர், கிருஷ்ணர், நாராயணன் எல்லாம் ஒன்று தான். அந்த பகவான் தான் ராமரா கிருஷ்ணா வந்தான், நாராயணன் தான். அதை புரிஞ்சுக்கணும். இங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள், விக்ருஷ்ய புத்திரம் அகவான்னு எத் அஜாமிலோ அபி நாராயணேதி மிரியமான ஈயாய முக்திம். அப்போ பகவானுடைய அப்படிப்பட்ட பரம்பருடைய நாமத்தை அவன் இறக்கும் தருவாயில் சொன்னால் கூட அவன் பாபம் போக்கி அந்த அஜாமிலன் கூட இறக்கும் தருவாயில் சொல்லி மோட்சத்தை அடைஞ்சான். பார்த்தீங்களா? இதுலேருந்து தெரிஞ்சுக்க பகவான் நாமா எப்படி அவன் புத்தியை திருத்தி அவன் நல்லவனாக மாற்றி அந்த வேசிய சங்கத்தை விட்டு விலக வச்சு தேவசதனம் அந்த தேவாலயத்தில் அவனை கொண்டு போய் நிற்க வச்சு அங்கே பகவான் நாமா சொல்லி அந்த யோகத்தில் பகவானை தரிசனம் பண்ணி அப்போது அதே பிறவிலேயே அவன் விஷ்ணுதூர்களால் அழைத்து செல்லப்பட்டு சாரூபிய முக்தி அடைஞ்சான். பார்த்துக்கோ. இதுலேருந்து தெரிஞ்சுக்க நாமத்துடைய மகிமை, நாம எப்படி ஒரு மனுஷனை மாற்றுது, அவனுக்கு எப்படி மோட்சத்தை அளிக்குதுன்னு பார்த்துக்கோ. அப்படியேப்பட்ட பெருமை வாய்ந்தது அந்த எம்பெருமானுடைய ஸ்ரீமன் நாராயணனுடைய நாமா அப்படின்னு இங்கே யமதர்மராஜா தன் தூதர்களுக்கு சொல்கிறார். இங்கே சொல்கிறார் அதெல்லாம். அப்புறம் பிராயேன வேத ததிதம் ந மகாஜனோ அயம் தேவியா விமோகித மதித மாயாலம். அதனால் பகவானுடைய மாயால் கெடுக்கப்பட்டவன் தான் பகவான் புகழ பாட மாட்டாங்க, பகவான் நாம சொல்ல மாட்டாங்க. அநேகமாக பிராயேன வேத ததிதம் வேதவாதங்களில் போய் மயங்கியிருக்கிறவங்களால மகாஜனோ அயம் தேவியா விமோகித மதிர் வத மாயாலம் திரையாம் ஜடிக்கிருத மதிர் மது புஷ்பிதாயாம் வைதானிகே மகதி கர்மணி யுஜ்யமானகா. சொர்க்கலோகத்தை ஆடியதுக்காக சொர்க்கலோகம் ஆடியக்கூடிய கிரியானுஷ்டானங்களை சொல்லக்கூடிய வேதங்களில் போய் மயங்கிய புத்தி உள்ளவர்களால் பகவத் விஷயத்துக்கு வரைய முடியாது. பகவானுடைய பெருமைகளை தெரியாதவர்களால் பகவான் நாம சொல்ல முடியாது. முதல் புரிஞ்சிக்கணும். மகாஜனங்களால் தான் பகவான் நாம சொல்ல முடியும். பாகவதர்களால் தான் பகவான் நாம சொல்ல முடியும். யாரோ சில பாக்கியவான்களுக்கு தான் சொல்ல முடியும். எவ்வளோ பேர் புத்திசாலிகள் நல்ல வேதங்களை படித்து கடைசி குறித்து எல்லாம் கஷ்டம் பார்த்தா அற்ப விஷயங்கள் சொர்க்கலோகத்தை அடையணுன்றது அது மாதிரி கர்மகாண்டங்களில் போய் அது மாதிரி அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்காங்களே. இவரெல்லாம் அந்த சுகபோகங்கள் இந்த உலக சுகங்கள் இருக்காங்க இல்லையா, சொர்க்கலோகத்தை அடையிறதுக்காக வேதத்தை படிக்கிறாங்கன்னா அவர்கள் கூட ஒரு விதத்தில் ஆஸ்திகர்கள் தான். ஆனால் அதை கூட நம்பாமல் உலக பணம் பணம் பணம்னு சொத்து சுகம்னு அழைகிறாங்களே பூலோகத்தில். அப்படிப்பட்ட நாஸ்திகர்களாக இருக்காங்களே, பகவானை நம்பாத பகவத் கதையை நம்பாமல் பாகவத்தை நம்பாமல் நாஸ்திகர்களாக இருக்காங்களே. இவர்கள் உலக விஷயம் இந்த சுகபோகங்கள் தான் வசத்தின்னு. அந்த புஷ்பம் போல் அந்த புஷ்பம் எப்படின்னா புஷ்பம் பார்த்து மனமனு பார்த்து அழகாக இருக்கும், ஆனால் சாயங்காலம் பார்த்தா வாடி போயிடும். அதுபோல் அழியக்கூடிய பொருள்களில் உள்ள அழகு பல மயங்கினவர்களாகி இவர்களுக்கு கிருஷ்ண பக்தி மனசில் கிருஷ்ண பக்தி உண்டாகாது, வாக்கில் பகவான் நாம வராது. அதுதான் இங்கே சொல்கிறார். அப்படிப்பட்ட ஜடி குருதை இவரெல்லாம் ஜடமானவர்கள். இந்த சுகபோகங்களே அப்படியே அப்படியே டிவி பார்த்துன்னு ஜடமாக பார்த்துன்னு இருப்பான். பார்த்தியா ஈச்சாரில் அது டிவியே கதின்னு காலிலேருந்து சாயங்காலம் டிவி பார்த்தோன்னா அப்படியே ஜடமாக இருப்பான். அவனுக்கு ஜடிக்குறத ஜடமாக்கப்பட்டார்கள். ஏன்னா ஏதோ ஒரு மாய்க்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு மோகத்தில் மாய்ங்க. பகவான் விஷயத்து பார்த்து சாதி கோயிலுக்கு திரும்பி துணிஞ்சடிச்சு பார்த்து வந்து பகவான் நாமசங்கத்தில் வந்துட மாட்டாங்க, பகவானுடைய கதைக்கு வந்துட மாட்டாங்க அவங்களாம். அப்படி ஏன்னா உலக விஷயமே சௌக்கியத்துமே பெருசாக நினைக்கிற அந்த சோம்பேறிகளுக்கு மந்த புத்தி உள்ளவர்களுக்கு பகவத் குணங்களில் எப்படிங்க ரமிப்பாங்க, பகவத் நாமங்கள் எப்படிங்க சொல்லுவாங்க. இவங்களாம் ஜடமாக்கப்பட்டவர்கள், இவங்களாம் பகவானுடைய மாயால் கெடுக்கப்பட்ட புத்தி உள்ளவர்கள். இவங்களாம் அவங்களாம் பகவத் விஷயம் வரமாட்டாங்க. ஏதோ பகவானை நம்புறானே இல்லையா, ஆனால் ஏதோ பகவான் நாமமாவது சொல்கிறாங்களேன்னு சந்தோஷப்படுறோம், அவள் தான். ஆனால் பகவானுடைய கதைகளை பற்றி பேசணும். இதெல்லாம் சேர்ந்து தான் பக்தி. வெறும் நாம சொல்கிறது மட்டும் பக்தி கிடையாது. பகவானுடைய பெருமைகள் இவ்வளோ பெருமைகள் சொல்லிக்கிறாங்க. நமக்காக தானே இந்த பாகவத்தில் இவ்வளோ பெருமைகள் சொல்கிறாங்க. அப்போ மெனக்கட்டி எதுக்கு எழுதி வச்சுருக்காங்க? நம்மளாம் படித்து பகவான பக்தி அவர்கள் அடைந்த அந்த உயர்ந்த அனுபவத்தை நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், இந்த பெருமைகள்லாம் கேட்கும்போது யமதர்மராஜா சொல்ல அந்த பெருமைகள் கேட்கும்போது இந்த மனசு எவ்வளோ உற்சாகமாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ உயர்ந்த பகவான் இவ்வளோ பெருமைகள் உடையவனா, அப்படிப்பட்டவனுடைய நாமத்தை சொல்கிறோமா அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளோ உற்சாகமாக இருக்குது. நம்ம மனசு எவ்வளோ உன்னத ஸ்திதி அடையிறது, எவ்வளோ உயர்ந்த நிலைக்கு போயிடுது பாருங்கள். இதுதாங்க ஒரு பாகவதர் வாக்கில் பாகவதம் கேட்கணுன்றது. நான் யமதர்மராஜா விட சிறந்த பாகவதர் யார்? அவர் வாக்கில் இப்போ பாகவதம் கேட்குறோம். அதுதான் இப்போ நான் எடுத்து சொல்கிறேன். இது எவ்வளோ சௌக்கியமாக இருக்குது. இப்படி புரிஞ்சுக்கணும் அஜாமில பாக்கியத்தை. இதான் அஜாமில பாக்கியணும், இதான் உண்மையான அஜாமில பாக்கியணும், இதான் உண்மையான அஜாமிலன் கதை. அதான் ஹெட்டிக்காக போட்டிருக்கேன். புரியுதுங்களா? அப்படி புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்தது பாருங்கள். அதான் சொல்கிறார், அப்போது தேமேன தண்டம் அர்ஹந்தி. அதை அமீஷாம் இவரெல்லாம் பகவானுடைய பக்தர்களுக்கு தண்டனைக்கு உரியவர்கள் கிடையாது. புரிஞ்சுக்கணும். ஏவம் விமர்சிய சுதியோ பகவத் அனந்தே சர்வாத்மனா விததே கழு பாவயோகம். அப்படி பகவானத்தில் பக்தி செலுத்தக்கூடிய அந்த பாவயோகன்றது பக்தி யோகம். அதை பண்ணக்கூடிய ஒரு பாகவதர்கள் இருக்காங்களே, அவர்கள் நமே என்னுடைய தண்டத்தில் அவர்கள் தண்டிக்கத்தகாதவர்கள், என்னுடைய தண்டனைக்கு தப்பினவர்கள் அவர்கள்லாம், என் தண்டனைக்கு உரியவர்கள் கிடையாது அவங்க. அப்படி தான் இங்கே சொல்கிறார்.
யார் இந்த முக்குணமான மாயில் 3 வேதங்களில் மயங்கிய புத்தியுள்ள கர்மகாண்டங்களில் புத்தியுள்ள சொர்க்கலோகத்தை அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்களோ அவர்கள் வைத்துக்கிற அந்த காலத்தில் அந்த சொர்க்கலோகத்தையாக நம்புறவங்க இருக்காங்க. அந்த காலத்தில் சொர்க்கலோகத்தை அடையதான் அதுக்கு ஆசைப்பட்டாங்க. அவங்களே வந்து மாயிகால மயங்கியவர்கள் தான். சொர்க்கலோகத்தை ஆசைப்படுறவங்களும் மாயிகால மயங்கியவர்கள் தான். ஆனால் இன்றைக்கி அதை கூட நம்பாமல் உலக சுகம், சொத்து சுகம், பொண்ணு பொருள், காரு பங்களா அப்படி நிலத்தை வாங்கி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கர் கணக்கில் நிலத்தை வாங்கி போகிறது, காரு பங்களா விழுந்துக்கிறாங்க. இவர்கள் அதை விட ஜடமாக்கப்பட்டவர்கள். இவங்க அதிகமான மாயில் உழக்கூடியவர்கள். இவர்கள் மனசில் எப்படி கிருஷ்ண பக்தி உண்டாகும்? இவர்கள் எப்படி பகவான் நாம சொல்லுவாங்க? இவங்களாம் ஜடிக்கிறதாக ஜடமாக்கப்பட்டவர்கள் இவங்க அப்படின்னு சொல்கிறார். அவர்களெல்லாம் வந்து பகவானை வழிபட மாட்டாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறார், சரி இவங்களாம் வந்து முக்குணமான மாயில் அதான் இந்த கர்மகாண்டங்களில், இந்த கர்மகாண்ட பலன்களை சொல்லக்கூடிய கர்மகாண்டங்களில் மயங்கினவர்கள், அப்படிப்பட்ட இல்லற சௌக்கியங்களை மயங்கினவர்கள் இவர்களாலும் பகவான் நாமத்துக்கு வரமாட்டாங்க. அப்போது இதனைக்கு மகதி கர்மணி யுஜ்யமான அதுக்காக என்ன பண்ணாங்க? அதிகமான கடினமாக உழைப்பாங்க. எதுக்கான? சொத்துக்களை சேர்க்கறதுக்காக. ஏன்னா இந்த சொத்து சுகம் இந்த பணன்றது ஜடமாக்கப்பட்ட புத்தி உள்ளவர்கள். இவங்க உலக சௌக்கியங்களை பெருசாக மதிக்கிறவங்க. அப்படிப்பட்டவர்களால் கிருஷ்ண பக்தி வர முடியாது அப்படின்னு சொல்கிறார் யமதர்மராஜா. அதுக்கப்புறம் சொல்கிறார், ஏவம் விமர்சிய சுதியோ சிறந்த புத்திமான்கள் நம்மளோட பகவதி அனந்தே சர்வாத்மனகா விததே கலு பாவயோகம். எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் பகவான் இருக்கிறான்ற அந்த ஒரு அந்த பாவத்தோடு பகவானை வழிபடுவாங்களாம். அப்படி ஒரு பக்தி மார்க்கத்தை அவர்களுக்குள்ள பக்தி வழியை கடைப்பிடி அப்படிப்பட்ட பக்தியோடு பகவானை வழிபடுவாங்களாம். அதான் பாவயோகம்னு வேறு. அவர்களை வந்து நாங்கள் அப்படிப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் பகவானை பார்க்குறவங்க. அது மட்டும் இல்லை, பகவானையே ஸ்ரத்தியாக பகவானே கதியாக இருக்கிறவங்க. அதனால் பகவான் நாமா சொல்கிறவங்க. அவர்கள்லாம் எப்படிப்பட்ட அவர்கள் தான் பாவயோகம் செய்யக்கூடியவர்கள். பாவயோகம்னா பக்தி யோகம் பண்ணக்கூடியவர்கள். தேமே ந தண்டம் அர்ஹந்தி, என்னுடைய தண்டனைக்கு உரியவர்கள் கிடையாது அவங்க. தேமே ந தண்டம் அர்ஹந்தி அதை அமீஷாம் சியாத் பாதகம் எதவி ஹந்தி உருகாயவாதக. அவர்கள் எல்லா பாவங்களும் எந்த பகவானுடைய கதைகளை பேசுகிறாங்களோ அவங்களுக்கு எல்லா பாவத்திலிருந்து விடுபட்டவர்கள். அவர்கள் என் தண்டனைக்கு உரியவர்கள் கிடையாது. தண்டனையில் தப்பித்தவர்கள் அவங்களாம். என் தண்டனைக்கு என் தண்டனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் என் தண்டனை அவங்கள ஒன்றும் பண்ணாது. நான் அவர்களை தண்டிக்க முடியாது. எனக்கு அவர்களை தண்டிக்கக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது. என் தண்டனைக்கு உரியவர்கள் கிடையாது அந்த பாகவதர்கள் அப்படின்னு சொல்கிறாருங்க. தேவ சித்த பரிகீத பவித்ரகாதாக ஏ சாதவா சமுத்ருஷோ பகவத் பிரபன்னாக தான் நோபசீதத ஹரிர் கதையா அவிகுப்தான்னு நைவாம் பயம் நசபய பிரபுபாமதண்டே. அப்படிப்பட்ட எந்த தேவர்கள் சித்தர்கள்லாம் பகவானுடைய கதைகளை, பவித்திரமான பகவானுடைய கதைகளை பற்றி பொழுது பாடுகிறார்களோ, சாதுக்கள்லாம் சமதிருஷ்டி எல்லாரையும் சம்மா பாவிக்கிற சாதுக்கள்லாம் வந்து சமத்ருஷா பகவத் பிரபன் பகவானை பூர்ணமாக சரணமடைந்தவர்கள். பகவானே கதியாக என் வாழ்க்கை என்னை சாவச்சாலும் சரி, என்னை உயிரோட வச்சாலும் சரி, என்ன மூ இஷ்டனா கிருஷ்ணா அப்படின்னு கிருஷ்ணனை பூர்ணமாக ராமா நீ தான் கதின்ட்டு அப்படி சரணம் அடைந்தவர்கள். அப்படி பிரபண்டர்கள். அப்படிப்பட்ட சரணாகதி அடைந்தவர்களை பகவானுடைய பாதுகாப்பில் இருக்கிறவர்கள யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, யாராலையும் தண்டிக்க முடியாது, தெரிஞ்சுக்கோ அப்படின்னு திருப்பி யார் யமதர்மராஜா சொல்கிறார். திருப்பி என் தண்டனையில் தப்பினவர்கள், என் தண்டனை என் பாட்சை பலிக்காதங்க. அவர்கள் வந்து யம தண்டனைக்கு உட்பட்டவர்கள் கிடையாது, யம தண்டனைக்கு உரியவர்கள் கிடையாது. அவங்களுக்கு என் தண்டனை ஒன்றும் பண்ணாது. அவங்கள நான் தண்டிக்க முடியாது, எனக்கு அந்த சக்தி கிடையாது. பகவானால் பாதுகாக்க எல்லா விதத்துலேயும் அவர்கள் பகவானுடைய விஷ்ணு தூதர்களாலேயோ பகவானுடைய ஆயுதங்களால் பாதுகாக்கப்படுவார்கள். அவர்களை தண்டிக்க நினைச்சாலே நான் தண்டிக்கப்படுவேன், பகவானால் நான் கண்டிக்கப்படுவேன். இதெல்லாம் யமதர்மராஜா சொல்கிறார். அவர்களை பார்த்து நம்ம பயந்து போனோம். அந்த பக்தர்களை பார்த்து அவர்கள் நம்மளை பார்த்து பயப்படணும். யமனையோ யமதூதரை பார்த்து அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை பார்த்து நம்ம தான் பயந்து ஓடணும். இதெல்லாம் யமதர்மராஜா அப்படியே சொல்கிற பாருங்கள், படித்து பாருங்கள். அப்போ ஏன் அவர்கள் நம்மளை தண்டிச்சுடுவாங்க, ஜாக்கிரதை, நாம் அவர் தண்டிக்கிறதுட்டோம் அப்படின்றார் யமதர்மராஜா. படித்து பாருங்கள் நீங்கள். அதான் சொல்கிறார், தான் நோபசீதத ஹரேர் கதா அபிகுப்தான்னு கதையா அபிகுப்த பகவானுடைய கதையினால் ரட்சிக்கப்படுகிற அவருடைய பகவானுடைய கதை நம்மளை தண்டிச்சிடும், அவளை தண்டிக்க நினச்சா. அதனால் நைஷாம் வயம் நச்ச வயக பிரபவாம தண்டே. அதனால் வந்து அவளை தண்டிக்கக்கூடிய சக்தி எனக்கு கிடையாது. ஒரு விதத்தில் அவங்க வந்து அவர்களால் காக்கப்பட்ட பகவான் வந்து நம்மளை தண்டிச்சிடுவான். அவளை தண்டிக்க நினச்சாவே என்ன கதை எடுத்தாலும் என்னை மொத்துடுவான். அதனால் வந்து நான் அந்த பகவானுடைய கட்டளைக்கு உட்பட்டவன் தான். அந்த பாகவதலுக்கு நான் அடிமை. அந்த பாகவதலை நான் வணங்கி போயிடணும் அப்படின்னு யமதூதர்களுக்கு எச்சரிக்கை பண்ணுறார்.
தயவுசெய்து அந்த பக்தர்களையோ அந்த பகவான் நாமா சொல்கிறவங்களையோ கிட்ட கூட போகாதீங்க. ஏன்னா அவர்களுக்கு நமக்கு நம்ம கண்டு அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவங்கள கொண்டு நம்ம பயப்படணும். எங்கேயாவது நம்ம தெரியாமல் அபச்சாரம் பண்ணிட்டு பகவான் தண்டிச்சுடுவான் நம்மளை. ஜாக்கிரதை அப்படின்னு யமதூதர்களுக்கு யமதர்மராஜா திருடமாக கட்டளை எடுக்கிறார். யமதர்மராஜா தன்னுடைய தூதர்களுக்கு திருடமாக கட்டளை எடுக்கிறார். அதனால் போகாதீங்க. அந்த திசைக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டுவாங்க. ஆனால் பாகவதர்கள் பகவான் நாமா சொல்கிறாங்க, நாமசங்கீர்த்தனம் பண்ணுறதுக்கு போகாதீங்க. பகவானுடைய கதைகளை பற்றி பேசுறது பகவான் நமஸ்காரம் பண்ணுறதுக்கு கூட போகாதீங்க. ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டா கூட போகாதீங்க கிருஷ்ணனுக்கு. அவர்கள் கிருஷ்ணனால் ரட்சிக்கப்படுகிறவர்கள். நமக்கு தண்டிக்கிறது நம்மளுக்கு சக்தி கிடையாது. ஆமாம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக கட்டளையிடுறாரு யமதர்மராஜா. இதெல்லாம் தெரியணுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ நாமா சொல்லி பாருங்கள். எப்படியாப்பட்ட நாமத்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னு இப்போ புரிஞ்சுங்க. மிருத்யு பாசத்தை அறுத்தெறியக்கூடிய, அப்படி மரணத்தை போக்கக்கூடிய, மரணமற்ற பெருவாழ்வை கொடுக்கக்கூடிய அப்படியேப்பட்ட நாமத்தை சொல்கிறீங்கன்னு நீங்கள் புரிஞ்சுங்க. அப்படியேப்பட்ட பெருமை விடுதுங்க பகவான் நாமா. இவ்வளோ பெருமை இருக்குதுங்க பகவானுடைய பெருமை. யமதர்மராஜாவே சொல்கிறாரு, பரம பாகவதராகி யமதர்மராஜாவே இவ்வளோ விஷயத்தை சொல்கிறார். எங்களுக்கெல்லாம் தண்டிக்கிறதுக்கு அதிகாரமே கிடையாது. சொல்லப்போனால் அவங்க எங்களை தண்டிச்சுடுவாங்க. அதுக்கு அவர்களை கண்டு நாங்கள் பயப்படுறோம். யமுனையும் யமதூதரை பார்த்து தானே மக்கள்லாம் பயப்படுவாங்க. அப்படி கிடையாது. நாங்கள் அந்த ஆனால் எங்களை பார்த்து மக்கள்லாம் பயப்படுவாங்க. ஆனால் நாங்கள் ஒருத்தரை பார்த்து பயப்படுறோம். யாருன்னா பகவான் இல்லை, பகவானுடைய பக்தர்களை பார்த்து நான் பயந்து நடக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு பகவானை அபச்சாரம் பண்ணால் பகவான் மன்னிச்சுவான். ஆனால் பாகவத அபச்சாரம் பண்ணால் பகவான் மன்னிக்கவே மாட்டான். எங்களை மொத்தமாக அதனால் பகவானுடைய கதையினால் ரட்சிக்கப்படுகின்ற அவர்கள் பகவானுடைய கதையினாலையும் பகவானுடைய கதையினாலையும் அவர் கையாயுதமாகிய கதை நாராயணுடைய கதையினால் ரட்சிக்கப்படுகின்ற அவர்களை நான் கிட்ட கூட நெருங்கக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தன் தூதர்களுக்கு திருடமாக கட்டளையிடுறாரு. யார் யமதர்மராஜா. கிட்ட கூட நெருங்கக்கூடாது. ஏன்னா நம்ம கண்டு அவங்களுக்கு பயம் இல்லை, அவங்கள கண்டு நம்ம பயந்து ஓடணும். அந்த திசைக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு தன் தூதர்களுக்கு கட்டளையிடுறார் யமதர்மராஜா. அவர் சொல்கிறார், அப்போது ஹரேர் கதையா அபிகுப்தான், பகவானுடைய கதையினால் ஹரியனுடைய நாராயணுடைய கதையினால் ரட்சிக்கப்படுகிறவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம போனோம்னா நம்மளை கதையினால் பகவான் மொத்திடுவான், நம்மளை அடிச்சிடுவான். அதனால் அவங்க கிட்டோட போகாதீங்க அப்படின்ட்டு தன்னுடைய தூதர்களுக்கு திருடமாக கட்டளையிடுறாரு யார் யமதர்மராஜா. இதெல்லாம் சொல்கிறாரு இங்கே. சரி, அப்புறம் பாருங்கள் நான் சொல்கிறாருங்க. அப்போ அவள் பகவானுடைய கதையில் ரட்சிக்கப்பட்டு அவள் கிட்ட போனால் நமக்கு பயம் உண்டாகும், நம்மளை பகவான் தண்டிச்சுவான் அப்படின்றது ஜாக்கிரதை பத்துறாரு தன்னுடைய தூதர்களுக்கு. அவன் சொல்கிறார், ஏன்னா அவர்கள் சமதிருஷ்டிய சாதுக்கள், அவர்கள் பகவானை பூர்ணமாக சரணமடைந்தவர்கள், அவர்கள் தெரிஞ்சுக்கோ அப்படின்றார். நைஷாம் பயம் நச்ச பய பிரபவாமுக தண்டே. அப்போ நாங்கள் யாரை தான் தண்டிக்கிறது அப்படின்னு யமதூதர்கள் கேட்குறாங்க. அப்போ அவரை சொல்ல தான் ஆணையத்துவம் யாரை ஆயுஷ்வா சொன்னால் தான் ஆணையத்துவம் அசதோ விமுகான்னு முகுந்தா பகவத் பக்தியை பண்ணாமல் இருக்கான் பத்தியா, அவனை பிடிச்சினுவா. பகவான் பக்தி சொன்ன விட எத்தனை தடவை பகவான் பக்தி பேச ஆடப்போயா பகவானும் கிடையாது, பகவான் அதை சும்மா கடவுளும் கிடையாது, கடவுளே நான் நம்புறதில்லை, நான் அப்படின்னு நாஸ்திகம் பேசுகிறான் பத்தியா, அவனை பிடிச்சினுவா. அவன் தானே தான் உதைக்கணும், அவனை தான் தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மராஜா அவங்களுக்கு கேட்குறாரு. பகவானையே திரும்பி பார்க்காம இருக்கான், பகவானையே நம்பாமல் நாஸ்திகம் பேசிட்டு இருக்கான் பற்றியா, அவங்கள பிடிச்சிட்டுவான். அவங்க தான் தண்டிக்கத்தக்கவர்கள். பகவானே வணங்க மாட்டான், பகவானே நம்ப மாட்டான், பகவான் கதையை நம்ப மாட்டான், அவங்கள பிடிச்சிடுவான். அவங்க தான் தண்டிக்கத்தக்கவர்களே, புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு யமதர்மராஜா சொல்கிறார். தான் ஆணையத்துவம் விமுகான் முகுந்த பாதாரவிந்த மகரந்த ரசாத் அஜஸ்ரம். அந்த பகவானுடைய திருவடி கமலங்கள் அந்த சௌக்கியம் இப்படிப்பட்ட பகவானுடைய கதைகள் எவ்வளோ சௌக்கியமானது, பகவானுடைய நாமசங்கத்தில் எவ்வளோ சௌக்கியமானது, பகவானுடைய பெருமைகள் எவ்வளோ ருச்சிகரமானது, அதை போய் திரும்பி பார்க்காம இருக்கிறாங்களே அப்படிப்பட்ட முட்டாள்களை கொண்டு வா. அவங்கள தான் நம்ம தண்டிக்கிறதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் உண்டு. அவர்களை தண்டிக்கணும், அவர்களை பிடிச்சிட்டுவோம் அப்படின்னு. எப்போ கொஞ்சம் கூட ஒரு தடவை கூட பகவானை திரும்பி பார்க்கலையோ, பகவானுடைய கதைகளை ரம்பியோ, பகவான் திருவடிகளை நினைக்கலையோ, பகவானுடைய கதாரசத்தில் முழுகலையோ, அப்படிப்பட்ட பகவானுக்கு விமுகனாக இருக்கானோ, பகவானை திரும்பி பார்க்காம இருக்கானோ, அவனை பிடிச்சி கொண்டு வா. அவனை தான் நம்ம தண்டிக்கிறதுக்கு அதிகாரம் உடையவர்கள். நம்மலாம் அவனை தண்டிக்கத்தான் நம்மளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தன் தூதர்களுக்கு யாருக்கு போகணும் யாருக்கு போகக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டார். பாகவதர்கிட்ட நெருங்காதீங்கன்னு சொல்லிட்டார். பகவான் நாம சொல்கிறவங்கள, பகவான் கதைகள் பேசுகிறவங்க பாகவதர்கிட்ட நெருங்காதீங்க, ஏன்னா பகவானை ரட்சிக்கப்படுகிறவர்கள் அவங்க, அங்கே கிட்டே போகாதீங்க. ஆனால் யாரை போய் இட்டுன்னு நான் சொல்கிறேன், யாரை போய் இட்டுன்னு சொல்கிறேன், பகவானையே திரும்பி பார்க்க வாழ்நாளில் பகவானே நம்பாதவன் நாஸ்திகனாக இருக்கான், அவனை பிடிச்சிட்டுவான், அவன் தான் தண்டிக்கத்தக்கவன் அப்படின்ற. அடுத்தது என்ன சொல்கிறேன் பாருங்கள்.
தான் ஆணையத்துவம் அசதோ விமுகான் முகுந்த பாதாரவிந்த மகரந்த ரசாத் அந்த பக்தி எப்படி அவர் எப்படிப்பட்ட பாகவத்தில் இங்கே தெரியுது பாருங்கள். யமதர்மராஜா ரசத்தை அப்படியே அந்த பகவானுடைய திருவடி கமலங்கள் உள்ள ரசத்தை சுவைக்க தெரியாதவன் இப்படிப்பட்ட நாஸ்திகம், அவனை கொண்டு வா அப்படின்னு இங்கே பகவான் திருவடி நினச்ச உடனே அந்த ரசத்தில் மூழ்கிட்டார் பாருங்கள் யமதர்மராஜா. அதான் பாகவத லட்சணம். அப்படி அந்த மகரந்த ரசம் எவ்வளோ சுவையானது, அதை அனுபவிக்க தெரியாத துஷ்டர்கள் அவனை கொண்டு வா, அவனை தான் தண்டிக்க அப்படின்னு கேட்குறாருங்க யமதர்மராஜா. அடுத்தது சொல்கிறாரு பாருங்கள். நிஷ்கிஞ்சனஹி பரமஹம்சகுலிஹி ரசக்னே ஜுஷ்டாத் கிரகே நிறைய பத்மனி பத்த திருஷ்ணான்னு எந்த மகான்களை நிஷ்கிஞ்சன எந்த ஆசைகளும் மற்றவர்களாகிய பரமஹம்சர்களாகிய அந்த குலத்தை அந்த ரசத்தில் அவர்களை அப்படி நரகத்துக்கு துல்லியமான சௌக்கியத்தை விரும்புகின்ற இல்லற கவலைகள் அப்படிப்பட்ட கடுமையான கர்மாக்களை செயல்களை செய்து கொண்டிருப்பவர்கள் அப்படிப்பட்ட பத்த திருஷ்ணாம் அதிகமான ஆசைகளில் மூழ்கி போனவர்கள் அவர்களை கொண்டு வா. எந்த மகான்களை திரும்பி பார்க்கலையோ அப்படிப்பட்ட பரம அம்சர்களாகிய மகான்கள் வாக்கில் போய் பகவத் கதையை கேட்கலையோ, அவர்கள் சொல்கிற உபதேசங்களை கேட்கலையோ, அவர்கள் வாக்கால் பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்ணலையோ, அவர்கள் வாக்குனால சொல்லப்பட்ட நாம சங்கீத காதலை கேட்கலையோ, எப்படியோ ஒன்று அவங்க மொத்தம் அந்த சத் சங்கம் இல்லாமல் இருக்கிறான் பற்றியா அப்படிப்பட்ட துஷ்டர்களை கொண்டு வா. எப்போத்தாலும் குடும்பம் அதுக்கு கடுமையாக உழைச்சி நான் பணத்தை சம்பாதிக்கிறது, சொத்துக்களை பெருக்கிறது, பத்த திருஷ்ணாம் அதிகமான ஆசைகளில் கட்டுப்பட்டவர்கள் பந்தப்பட்டவர்கள் அவர்களை பிடிச்சிட்டு வா. எங்கேயாவது மகான்கள் கதை சொல்லுவாங்களா, அங்கேயாவது போய் காது கொடுத்து கேட்கலாம் இல்லையா? கேட்கவே மாட்டாங்களாம். பரமஹம்சர்களுடைய பரமஹம்ச குலமாக ஒரு குளம் இருக்குது, அந்த சத்சங்கத்தை நாடவே மாட்டாங்களாம் இந்த அசத்துக்கள்லாம். அதான் சொல்கிறார், அவர்கள் நிஷ்கிஞ்சனது எந்த ஆசையும் மற்றவர்கள் பரமஹம்சர்கள் அந்த குசல ரசக்குனே ஜுஷ்டாத்து கிரகே நிறைய வத்பனி அப்படிப்பட்ட நரக சௌக்கியமே நரகத்தில் உள்ள சௌக்கியங்கள் இந்த இல்லற சௌக்கியங்கள் அதையே பெருசாக மதித்து அதில் பந்தப்பட்டு அந்த சௌக்கியத்துக்காக கடினமாக உழைக்கிறான் பற்றியா. அதுக்கு வேண்டிய சௌக்கியங்கள் அந்த சௌக்கியத்தை அடையிறதுக்காக கடினமாக உழைச்சி பணத்தை சம்பாதிக்கிறான் பற்றியா. அப்படிப்பட்ட அந்த இல்லறத்தில் மூழ்கி போன ஆசைகளில் மூழ்கி போன அதில் பந்தப்பட்டவனாகி அப்படிப்பட்ட துஷ்டரில் அழிச்சுடுவா. அவரில் தான் நம்ம தண்டிக்கணும். அதில் தான் நம்மளுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்காது. மகான்களை கூட திரும்பி பார்க்காம இருக்கிறவங்க, பகவானை திரும்பி பார்க்காம விமுகேன மகரந்த ரச பகவானுடைய திருவடி கமலங்களில் ரமிக்கின்ற அந்த பகவானை திரும்பி பார்க்காதவங்க. இங்கே பரமஹம்ச குலம்னு ஒரு குலம் இருக்குது. யாருன்னா பரமஹம்சத்தில் பாகவதர்கள் சத்சங்கம், அந்த சத்சங்கத்தை நாடாமல் இருக்கிறான் பற்றியா அவனை பிடிச்சி கொண்டு வா. அவனை உலக ஆசைகளில் அற்ப சுகங்களில் கட்டுப்பட்டு இருக்கிறான், அற்ப சுகங்களில் போய் மூழ்கி போயிருக்கான், அவனை கொண்டு வா. அவனை தான் தண்டிக்கத்தக்கவன். ஒன்று பகவான் சங்கத்தை நானும் இல்லை பக்த சங்கத்தை நாளில் பகவத் சங்கம் அவனை பிடிச்சி கொண்டு வா, அவன் தான் தண்டிக்கத்தக்கவன் அப்படின்னு யமதர்மராஜா தன் தூதர்களுக்கு திருடமாக கட்டளையிடுறார். அது மட்டும் சொல்ல ஜிஹ்வான பக்தி பகவத் குண நாமதி நல்லா புரிஞ்சுங்க. வெறும் நாமத்தை இங்கே சொல்லுங்க, குண நாமதை பகவானுடைய குணங்களோடு கூடி பகவான் குணங்களை பற்றி பேசணும், அவன் நாமத்தை பற்றி பேசணும். அந்த குணங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய நாமத்தை சொல்லணும். எந்த வாக்கானது எந்த நாக்கானது பகவான் குணங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய அந்த குணத்தோடு அந்த பகவானுடைய பக்தியோடு பகவான் நாம சொல்லலையோ, இங்கே அதான் அர்த்தம். ஜிஹ்வா ந பக்தி பகவத் குண நாமதேயம் சேதஸ்ய ந ஸ்மரதை தரணாரவிந்தம். எந்த மனசானது பகவான் திருவடி கமலங்களை தியானம் பண்ணலையோ, சேதஸ்ய ந ஸ்மரதி தரணாரவிந்தம் மனசானது பகவானுடைய திருவடிகளை நினைக்கவில்லையோ, கிருஷ்ணாய நோ நமதி கிருஷ்ணா உனக்கு ஒரு நமஸ்காரம் அப்படின்னு ஒரு நமஸ்காரம் கூட பண்ணாத ஒரு சிரஸ் இருக்கு இல்லையா, அந்த தலையை இங்கே இட்டுன்னு வா, இங்கே அழிச்சுண்டு வா. அவங்கள தான் தண்டிக்கத்தக்கவர்கள். எந்த பகவானை நமஸ்காரம் பண்ணாத தலையுடையவனோ புரியுதா, எந்த வாக்கு பகவானுடைய குணத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய பகவான் நாமத்தை சொல்லாதவனோ, குணத்தோடு கூடிய பகவான் நாம சொல்லணும். அதான் புரிஞ்சுக்கணும். இங்கே குணநாமதேயம் அப்படி தான் பதம் போட்டிருக்கு. இங்கே மாற்றக்கூடாது. சாஸ்திரத்தை அப்படியே படிக்கணும். இது பகவான் நாம சொல்ல வந்த சரித்திரம் தான். ஆனால் எவ்வளோ பகவத் குணங்களை பற்றி வைகுண்டத்தை பற்றி பகவானுடைய பெருமைகளை பற்றி எவ்வளோ புட்டு வச்சுருப்பாருங்க இந்த அஜாமல பாக்கியத்தில். இந்த 3 அத்தியாயத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சரியாக படிக்கணும், சரியாக படித்து சரியாக சொல்லணும். இதை நம்பாதவங்களுக்கு தான் இதெல்லாம் தேவையில்லைன்னுவாங்க. நம்புறவங்க நம்மளுக்கெல்லாம் லட்டு மாதிரி இருக்கு, பகவானுடைய பெருமைகள் லட்டு மாதிரி இருக்கு. அதான் சொல்கிறேன். ஜிஹ்வான பக்தி பகவத் குணநாமதேயம் சேதஸ்ய ந ஸ்மரதி தரணாரவிந்தம். நாக்கானது எந்த பகவானுடைய குணங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய பகவான் நாமத்தை சொல்லலையோ, சேதஸ்ய மனசானது எந்த பகவான் திருவடி கமலங்களை நினைக்கலையோ, இந்த கிருஷ்ணாய நோ நமது எச்சிரக எந்த தலையானது பகவானே உனக்கு ஒரு நமஸ்காரன்ட்டு பகவானை கிருஷ்ணனை நமஸ்காரம் பண்ணலையோ, தான் ஆணையத்துவம் அசதோ அகிருத விஷ்ணுகத்தியான அப்படிப்பட்ட பகவானை திரும்பி பார்க்காத
அப்படிப்பட்ட பாபிகளாகிய அவரில் கொண்டு வா, அவர்கள் தான் தண்டிக்கத்தக்கவர்கள். பகவானே திரும்பி பார்க்காத, பகவானுக்கு ஒரு சேவையும் செய்யாத, பகவானை வழிபடாத அப்படிப்பட்ட துஷ்டர்களை கொண்டு வா, அவர்கள் தான் தண்டிக்கத்தக்கவர்கள் அப்படின்னு யமதர்மராஜா ஸ்பஷ்டமாக சொல்கிறார் இங்கே. அதுதான் அதனால் இங்கே சொல்கிறார், அப்படிப்பட்டவங்க தான் கொண்டு வரணும். ஆனால் பாகவதர் இருக்கிறதுக்கு திரும்பி கூட பார்த்துடாதீங்க, பாகவதர் இருக்கிறதுல போகாதீங்க. அந்த திசைக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் வேறு வழியில் வேறு திசைக்கு போயிடுங்க. அந்த பாகவதர் இருக்கிற திசை கூட போகாதீங்க நீங்கள் அப்படின்னு திடமாக கட்டளையிட்டார் யமதர்மராஜா தன் தூதர்களுக்கு. அப்போ பகவான்களை இப்போ டைரெக்டாக பகவானத்தில் மானசீகமாக மன்னிப்பு கேட்குறார் யமதர்மராஜா. சொல்கிறார், சம்யதாம் ச பகவான் புராண புருஷனாகி அந்த பகவான் நாம் என்னுடைய தவறை மன்னித்து கொள்ள வேண்டும், என் தவறை பொறுத்து கொள்ள வேண்டும். சம்யதாம் ச பகவான் புராண நாராயண ஸ்வபுருஷ எத் அசத்கிருதம்னக. என்னுடைய தூதர்கள் என்று அதாவது யமபடர்கள் யமதர்மராஜா சொல்கிறார், என்னுடைய படர்கள் செய்த தவறுகளுக்காக தயவுசெய்து உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்கள் பக்தருக்கு அபச்சாரம் பண்ணிட்டாங்க, தப்பு தான், மன்னிச்சுங்க. தெரியாமல் உங்கள் பக்தர்களை போய் பாசகர் போட்டு அஜாமலில் இழுத்துட்டாங்க, தப்பு தான், அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறார் பரம பாகவதராகி யமதர்மராஜா. புரியுதா? இதுதான் பகவான் நாமத்துடைய மகிமை, பகவானுடைய பெருமை தான். அதை புரிஞ்சுக்கணும். அதான் சொல்கிறார், சம்யதாம் ச பகவான் புராணம் நாராயணா ஸ்வபுருஷை ஏத்த அசத்கிருதம்னக. இப்படிப்பட்ட அசத்தான செயலை செய்த என் தூதர்கள் செய்த தவறுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நாராயணா தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டுக்கிறார் பகவானத்தில். ஸ்வானாம் அஹோ ந விதுஷாம் ரச்சிதாஞ்சலினம் சாந்திர் கரியசி நம புருஷாய பூம்னே. அப்படிப்பட்ட எல்லாருக்கும் புருஷோத்தமனாகிய பகவானே, தயவுசெய்து எங்களிடத்தில் நீங்கள் சாந்தி அடையணும், எங்களிடத்தில் கருணை காட்ட வேண்டும். அவர்கள் அறியாமல் தவறு செய்து விட்டார்கள் என் தூதர்கள், அதனால் மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லிட்டு பகவான் மன்னிப்பு கேட்டுக்கிறார். அது மட்டும் இல்லை, உங்களை சார்ந்தவர்களாகிய பக்தர்களுக்கு அபச்சாரம் பண்ணுறதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவானத்தில் மன்னிப்பு கேட்டார் யமதர்மராஜா. பகவான் எப்போ மன்னிச்சிட்டான். அப்போது சாந்திற்கு அரியசி, நீங்கள் சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு நம்ம புருஷன் அப்படிப்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன், பகவானுக்கு அப்படிப்பட்ட நாராயணனுக்கு நமஸ்காரம் பண்ணுறார் பகவான். யார்? யமதர்மராஜா நமஸ்காரம் பண்ணுறார் நாராயணனுக்கு. பகவான் மன்னிச்சிட்டான். அவன் தஸ்மாத்து சங்கீர்த்தனம் விஷ்ணோர் ஜெகன் மங்களம் அம்ஹசாம். அப்படிப்பட்ட எல்லா பாபத்தையும் போகக்கூடிய மங்களகரமான பகவானுடைய விஷ்ணுடைய நாமத்தினுடைய சங்கீர்த்தனம் பகவானுடைய பெருமைகள்லாம் இவ்வளோ பேசுகிறார் யார்? யமதர்மராஜா. இவ்வளோ சங்கீர்த்தனம், அதனால் பகவானுடைய பெருமைகள் இவ்வளோ பேசுகிறாராம். அப்படி ஒரு மங்களகரமான பாவத்தை போக்கக்கூடிய பகவானுடைய பெருமைகள் இத்தகையது. மகதாமபி கௌரவியா வித்யைகாந்திக நிஷ்கிருதி. அப்படி சுண்வதாம் கிருணதாம் வீர்யான் உத்தாமானி ஹரேர் முகுகோ யதா சுஜாதயா பக்தியா சுத்தியன் ஆத்மா பிரதாதிபிஹி. ஆஹா, எந்த பகவானுடைய வீரத்தில் பராக்கிரமங்களை கேட்குறாங்களோ, அதையே தனக்குத்தானே தியானம் பண்ணிக்கிறாங்களோ, அடிக்கடி அரியனுடைய பெருமைகளை தனக்குத்தானே அனுபவிச்சுன்னு இருக்காங்களோ, முகுகு அடிக்கடி அவனுடைய பெருமைகளே தியானம் பண்ணுறாங்களோ, அவன் பெருமைகளை பற்றி பேசுகிறாங்களோ, அவன் பெருமைகளே சிரவணம் பண்ணுறாங்களோ, அவனுடைய வீரத்தில் பராக்கிரமங்களை எப்பொழுதும் இது பண்ணணும். யதா சுஜா அதயா பக்தியா சுத்தியன் ஆத்மா பிரதாதிபிஹி. சுத்தியன்னா ஆத்மா. அப்போது எந்த விரதங்களாலேயோ யமனியமங்களால் சுத்தமடையாத மனசு சுலபமாக மனசு பரிசுத்தமாகிட்டு தான் பகவானுடைய பெருமைகளை பேசுறதுனாலே அப்படி சொல்கிறார். அதான் சொல்ல, கிருஷ்ணா அங்கிரிம் பத்ம மதுலின்னு புனர் விசிஷ்ட மாயா குணேஷு ரமதே விஜினாபகேஷு. எந்த பகவானுடைய திருவடி கமலங்களில் அந்த மதுவை சுவைக்காதவனோ அவன் தான் மாயா குணங்களை ரமிப்பான், உலக விஷயங்களை ரமிப்பான். பகவானுடைய கதைகளை ரமிக்காத புத்தி தான் உலக விஷயங்களை ரமிச்சுன்னு நீ என்ன தான் நாம சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை, உலக விஷயங்களை ரமிச்சுட்டு. அதான் இங்கே சொல்கிறார். அந்யஸ்து காமஹத ஆத்ம ரஜ பிரமாஷ்டும் ஈஹேத கர்ம பிரமாஷ்டும் ஈஹேத கர்ம எது ஏவ ரஜ புனஸ்யாத்து. மறுபடியும் என்ன பண்ணான்? ரஜகுணத்தில் இவன் கர்மாக்களை செய்து கொண்டு தான் இருப்பான். ஏன்னா ஆசைகளால் புத்தி கெடுக்கப்பட்ட புத்தி உள்ளவர்கள் அப்போது ரஜோகுணத்தினால புத்திக்கு அந்த ரஜோகுணத்தினுடைய தூண்டுதனால மறுபடியும் அவர்கள் பணத்தாசையினால் உழண்டு கொண்டே இருப்பார்கள். மற்ற ஆசைகளுக்காக, அந்த ஆசைகளை அடைவதற்காக மீண்டும் மீண்டும்
எப்போ பகவானுடைய கதைகளை பேசலையோ, பகவான் நாமா சொல்லியோ, அவர்கள் புத்தி உலக விஷயங்கள் தான் உழண்டு கொண்டு இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்கிறாருங்க. அப்போது இங்கே இதிலிருந்து புரிஞ்சுக்கணும். இத்தம் ஸ்வபத்து கதிதம் பகவன் மகித்வம் சம்ஸ்கிருத்திய விஸ்மித தியோ யம் யம் யமகிங்கராஸ்தே நைவுச்சித ஆசிரிய ஜனம் பிரதி சங்கமானா திருஷ்டம் ச பிப்பியதி தத பிரபுதி ஸ்மராஜன்னு நல்லா புரிஞ்சுங்க. தன்னுடைய பத்ரு தன்னுடைய எஜமானாகிய யமதர்மராஜா சொன்னது விஷயத்திலிருந்து யமதூதர்கள் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, இதை கேட்டு பகவானுடைய மகிமைகளை கேட்டு பகவான் மகித்துவம் கேட்டு சம்ஸ்கிருதி திருப்பி நினச்சி பார்த்து விஸ்மித தியோ ஆச்சரியப்பட்டாரலாம். அப்போ அந்த யமதூதர்கள் ஆச்சரியப்பட்டு பகவானுடைய பெருமை இத்தகையதா, பகவானுடைய பாகவதர்களுடைய பெருமை இத்தகையதா, பகவானுடைய பெருமை இத்தகையதா, ஆஹா நம்ம கண்ணுக்கெதிரும் பார்த்துட்டோம், நம்ம எஜமான வாக்குலையும் கேட்டுட்டோமே அப்படின்ட்டு அன்னிலிருந்து அந்த யமதர்மராஜா வாக்களை கேட்டதுலேருந்து பகவானுடைய பெருமை பாகவதனுடைய பெருமையை கேட்டதுலேருந்து என்ன பண்ணால் நைவ அச்சுத ஆசிரிய ஜனம் பகவான் அச்சுதனை ஆசிரித்த ஜனங்களை பிரதி சங்கமானாக அவர்களை தண்டிக்கிறது இருக்கட்டும், அவர்கள் நம்மளை தண்டிச்சுடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த திசைக்கே திரும்பி பார்க்கறது இல்லையா அந்த யமதூதர்கள். தெரியுமா, இங்கே சொல்லியிருக்கு அப்படி. நைவ அச்சுத ஆசிரிய ஜனம் பிரதி சங்கமானாக அவர்களை பார்க்கறதுக்கு பயந்து நடுங்குறாங்களாம். ஏன்னா அவர்கள் நம்மளை வதம் பண்ணுவாங்களோ, நாம் அவர்களை வதம் பண்ணுறதுல நாம் அவங்க உயிர் பிடிக்கிறது, நம்ம உயிரை அவங்க பறிச்சிட்டாங்கன்னா அப்படின்னு பயந்து நடுங்குறாங்களாம். நம்ம எஜமானனே பகவான்களை மன்னிப்பு கேட்டுக்கிறாரு, திருப்பி மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னா அப்பா அந்த பாகவதனுடைய மகிமை எத்தகையது, பகவானுடைய மகிமை எத்தகையது அப்படின்னு கண்கூட உணர்ந்தார்களாம் அந்த யமதூதர்கள். அதனால் அன்னையிலேருந்து அவர்களை அந்த பாகவதர்களை பார்க்கறதுக்கு கூட பயப்படுறாங்களாம். இங்கே சொல்லுங்க திரஷ்டும் ச பிப்பியதி தத பிரபிரதிஸ்ம ஜாஜனு அவர்களை பார்க்கறதோடு பயந்து நடுங்கிறாங்களாம். எப்படி யமதூதரில் பார்த்தா மக்கள்லாம் பயந்து நடுவாங்களோ, ஐயோ மரணதேவன் வந்துட்டானே, யமதூதன் வந்துட்டானே, ஐயோ கழுத்து பிடி போகிறான் அப்படி பயந்து நடுங்கலாம். அந்த யமதூதர்கள் பாகவதரில் பார்த்து பயந்து நடுங்கிறாங்களாம். ஏன்னா இவர்கள் நம்ம உயிரை பறிச்சுடுவாங்களோ அப்படின்னு பயந்து நடுங்கிறாங்களாம். அப்படி யமனுக்கே யமனானவர்கள் யாருன்னா பாகவதர்கள் தான். அப்படி மிருத்தியை உண்டாக்கக்கூடியவர்கள் பாகவதர்கள். அவன் பாகவதர்கள் பகவானுடைய பெருமையினால் பகவானுடைய பலத்தினால் ரட்சிக்கப்படக்கூடியவர்கள், பகவானுடைய தேஜஸினால் சக்தி அளிக்கப்பட்டவர்கள் பாகவதர்கள். பகவானுடைய அம்சம் அவங்களாம் பாகவதர்கள். ஆனால் பகவானுடைய கதைகளை பேசுங்க, பகவான் நாமத்தை சொல்லுங்கள், இது மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும். இந்த ரகசியமான இந்த கதையை இந்த 3 அத்தியாயங்கள் கொண்ட அந்த அஜாமல சரித்திரத்தை யார் சொன்னதுன்னு கேட்டால் அப்படியே மலை இதிகாசம் இமம் குஹ்யம், இது ரகசியமான இதிகாசமாக இந்த அஜாமலை பார்க்கணும். பகவான் கும்ப சம்பவா, கும்பத்திலிருந்து தோன்றி கும்பமுனியாகிய கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படியோட அகஸ்தியர் தான் கும்பமுனி. அவர் அப்படிப்பட்ட பகவான் கும்ப சம்பவா, பகவான் அகஸ்திய பகவான் கதையாமாச மலையா ஆசினோ ஹரிமர்ச்சனம் மலைய பருவத்தின் அடியில் சாலக்கிராம சிலையை அர்ச்சனை செய்து கொண்டிருக்கும்போது அந்த சமயத்தில் அர்ச்சனைக்கு நடுவில் அந்த அர்ச்சனையை நிறுத்திட்டு இந்த கதையை அந்த அர்ச்சனை நிறுத்தக்கூடாது, ஆனால் சாலக்கிராம சிலையில் கையை வச்சுட்டு இந்த கதையை சுகாச்சாரியருக்கு இந்த கதையை சொன்னாராம் அஜாமல பாக்கியத்தை. யார்? அகஸ்தியர் சொன்ன கதையை, அந்த ரகசியமான சரித்திரத்தை அகஸ்தியர் சொன்னதான். இந்த நாம மகிமையை சொல்லக்கூடிய இந்த இதிகாசத்தை அகஸ்தியர் சுகாச்சாரியருக்கு சொன்னதான். அது இந்த சுகாச்சாரியார் பரிசுத்துக்கு இப்போ சொல்கிறார், இது சொன்னார் இப்போது. அதுதான் நம்ம இவ்வளோ நேரம் அனுபவித்தோம். புரிஞ்சுக்குங்க, எப்படிப்பட்ட மகிமை உள்ள சரித்திரம் பாருங்கள். இந்த அஜாமல வாக்கியம் எவ்வளோ பெருமைகள், பகவானுடைய பெருமைகள் எவ்வளோ கொட்டி கிடக்குது பாருங்கள். பகவானுடைய குணங்களை படிங்க. எல்லாம் ஒரு ப்ரொசீஜராக இருந்தால் தான் நாமத்தில் பக்தி உண்டாகும், நாமத்தில் சத்தை உண்டாகும். அப்போ தான் உண்மையான பக்தி நமக்குள்ளே மிளிரும். பகவானை புறம்ப தள்ளிட்டு வெறும் நாமத்தை பிடிக்காதீங்க. திருப்பி அதான் சொல்கிறேன். இந்த சில பேரில் ஏன்னா அப்படி போதிக்கிறாங்க. இன்றைக்கி எத்தனையோ பேர் மகான்கள்ன்ற பேரால் சில பெரியவங்களாம் அப்படி போதிக்கிறாங்க. பகவானை விட்டு பகவான் நாமத்தை மட்டும் பிடிச்சிக்கோ, அதான் காப்பாற்றும் அப்படின்ட்டு அதை மட்டும் போதிக்கிறாங்க. அதான் தப்புன்றேன். சாஸ்திரம் அப்படி சொல்லவே சொல்லலை. மெனக்கட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்லியிருக்காங்க இந்த அஜாமல பாக்கியத்தில்னா. பகவானுடைய பெருமைகளை சொல்லியிருக்காங்க. பகவான் குண கர்ம நாமம், அவன் குணங்களை பற்றி பேசு, அவனுடைய லீலைகளை பற்றி சொல்லணும். அப்புறமா பகவான் நாமம் சொல்லு, அப்போ தான் அந்த நாம சித்தி உனக்கு ஏற்படும். நீ என்னன்னா இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அஃபென்ஸ் இந்த 10 அபராதங்கள் அதை மட்டும் காரணம் இல்லை, அஃபென்ஸ் மட்டும் காரணம் இல்லை, அந்த அஃபென்ஸே வராது, அந்த 10 அபராதமே வராது. எப்படின்னா பகவானு குணங்களை ஞாபகப்படுத்தின்னு பகவானை நினச்சி நீ நாம சொன்னான், பகவான் பெருமைகளை தெரிஞ்சு அந்த அப்படியேப்பட்டவனுடைய நாமத்தை சொல்கிறேன்னு நீ எப்போ உணர்றியோ அப்போ தான் அந்த நாம சித்தி ஏற்படும் உனக்கு. அதை புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த இதிகாசத்தை யார் சொன்னால் அகஸ்திய மகரிஷி. முதல் சித்தர்களுக்குள் முதன்மையானவர் யாருன்னா அகஸ்திய மகரிஷி தான். அந்த அகஸ்திய மகரிஷியால் சொல்லப்பட்டது நாம மகிமை. சித்த புருஷர், ஆனால் அவர் நாம மகிமை சொல்லியிருக்கார்.
பகவானுடைய பெருமை சொல்லுவோம். அப்போ அவங்களாம் பகவானை நம்பியிருக்க சித்தர்கள்லாம் யோகிகள்லாம் பகவானை யோகினா பிரம்மசித்தி என்ன பக்தி தான் பண்ணியிருக்காங்க. அவங்க பிரம்மசித்தி அடையத்துக்கு பக்தி தான் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் கபிலோபதேசத்தை சொல்லியிருக்கு. கபிலவாசத்தை சொல்கிறார். அவர்களே பக்திக்கு தான் வராங்க. பக்தியை விட சிறந்த மார்க்கம் எதுவும் கிடையாது. அந்த பக்தியே நீ விட்டுட்டு நீ அருவ பிரம்மன் தான் பகவான் உருவத்தை ஏற்றுக்கலையே நீ ஏன் அப்படி இருக்கீங்க? பகவான் நாமம் முக்கியம்னா அப்போ பகவான் முக்கியம் இல்லையா? நாமம் மட்டும் யாருடைய நாமம்? பகவானுடைய எம்பெருமானுடைய நாமம். அந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய நாமம். அப்படி சொல்லு. அப்போது கதையை நம்பணும். சத்தியம், ஒவ்வொரு கதையும் சத்தியம். பாகவதத்தில் ராமாயணத்தில் ஒவ்வொரு கதையும் சத்தியம். பகவான் உலகம் சத்தியம், பகவான் சத்தியம். அப்படி நம்பி அப்படி இருந்தால் தான் உன் நாமம் புஷ்டிப்படும். இல்லைன்னா உனக்கு நாமத்துலேயும் பக்தி வராது. யார் சொன்னாலும் நம்பவும் மாட்டேன். நீ புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. ராம. அதனால் நம்பணும். அப்போ தான் நம்ம பக்தி சிறக்கும். இப்போ பாருங்கள், யமதூதர்களே பாருங்கள், அந்த யார் அந்த விஷ்ணு பக்தர்கள் இருக்கிற இடத்துக்கே திசையே திரும்பி பார்க்கறதுக்கு பயப்படுறாங்களாம். ஏன்னா அவர்களை நம்ம தண்டிக்கிறது, அவர்கள் நம்மளை தண்டிச்சுவாங்களோன்னு பயப்படுறாங்களாம். அப்போ இந்த இதிகாசத்தை இதிகாசத்தை அகஸ்திய மகரிஷி வியாசபுத்திரர் ஆகிய சுகாச்சாரியருக்கு இதை சொல்லியிருக்காரு. இந்த சுகாச்சாரியர் பரிசுத்துக்கு சொல்கிறார். பரிசுத்துக்கு கூட இருந்த சூதர் கேட்ட சூதர் சௌனகாதி மகரிஷிகள் இந்த கதையை சொல்கிறார். அப்படி அரங்கேற்றமாவது இந்த சரித்திரமானது. நடுநாயகமாக திகழக்கூடிய அப்படிப்பட்ட அஜாமல வாக்கியம் நாம மகிமையை சொல்லக்கூடிய இந்த பகவானுடைய புகழையும், நாம மகிமையை விட பகவானுடைய புகழ் தான் அதிகமாக சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட பகவானுடைய புகழையை சொல்லக்கூடிய எல்லாம் சேர்ந்தது தான் பக்தி. வெறும் நாம மட்டும் பக்தி கிடையாது. இவ்வளோ புகழ் இருக்குது, இவ்வளோ புகழ்ச்சி இருக்குது. இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுவோம் பத்தியா? இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு வெறும் நாமத்தை பிடிச்சிக்கணும் பத்தியா? இதெல்லாம் எவ்வளோ புகழ்ச்சி சொல்லியிருக்கு. யமதர்மராஜா எவ்வளோ புகழ்ச்சி சொல்லியிருக்காரு. தர்மராஜா, பரம பாகவதர், பகவானுடைய பெருமைகளை இதெல்லாம் படிக்கிறது நம்ம மிஸ் பண்ணிடுறோமே. யோசிச்சு பாருங்கள். இன்னும் பிரகலாதெல்லாம் பகவானுடைய புகழ் அப்படி பேசியிருப்பார். இன்னும் கிருஷ்ணலீலைகளை போனால் அவ்வளோ புகழ்ச்சி இருக்கும் பகவானுடைய புகழ். அதெல்லாம் அனுபவிக்கணும், அள்ளி பருகணும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ராமகுணங்கள் ராமாயணத்தில் போனால் அப்படி அள்ளி பருகணும். அவ்வளோ குணங்கள் இருக்குது. அவ்வளோ குணங்களை சம்பாதிச்சிக்கலாம் நம்மளுக்கு. அதெல்லாம் லாபம், நம்மளுக்கு பெருத்த லாபம். நன்னடத்தைகள் நம்மளுக்குள்ளே உண்டாகும். சுசீலாகா சாதவகா, அப்படி நன்னடத்தை உடையவர்களாக தான் இருப்பாங்க பாகவதர்கள்லாம். ஏன்னா இதெல்லாம் படிச்சுட்டு நீ நாமா சொல்கிறவங்க, இந்த பாகவத தர்மத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாமா சொல்கிறவங்க சூப்பராக சொல்லுவாங்க. அவர் நன்னடத்தை உடையவர்களாகவே இருப்பாங்க. அவர்கள் குணங்கள் நல்லா பிரகாசிக்கும். சுசீலாகா சாதவகா, நன்னடத்தை உடையவர்களாக சாதுக்களாக இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் சுகர்தா சர்வதேகி, நாம் எல்லாருக்கும் நலன் விரும்பிகளாக இருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு பகவான் என்ன பண்ணுவான்? எல்லா நலன்களையும் அப்படியே அமிர்த மொழி பொழிவான் பகவான். லக்ஷ்மி மனாலும் அவங்களுக்கு பூர்ண கருணை காட்டுவான் பகவான். இதை புரிஞ்சிக்கணும். அதனால் எல்லாமே சத்தியம்தான். பகவான் கதை சத்தியம், பகவான் உலகம் சத்தியம், பகவான் சத்தியம், சாஸ்திரங்கள்லாம் சத்தியம். சாஸ்திரத்தை மீறி பேசக்கூடாது ஒரு அக்ஷரம் கூட. அப்படி உறுதியாக கண்டிஷனாக இருக்கணும். அப்படியேப்பட்ட குருவை ஆசிரிக்கணும். நான் அப்படியேப்பட்ட குருவை ஆசிரித்தேன். ஏன்னா எனக்கு பகவானே குரு. அதெல்லாம் நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். இதில் சில அசத்துக்கள்லாம் குருவை ஆசிரித்தேன். எப்படி ஒன்று அவங்க குருடை, நீயும் குருடை வழி காட்டுறேன். 2 பேரும் கோயிலில் விழ வேண்டியது தான். அதாந்த கோபீர் விஷதாம் தமிஷ்ரம், அப்படிப்பட்ட நரகத்தில் தான் போய் விழணும் 2 பேரும். அதனால் இப்படிப்பட்ட குருமார்கள் வழிகாட்டக்கூடியவர்கள் பேச்சை கேட்காதீங்க. பகவான் நாமத்தை மட்டும் பிடிச்சிக்க, பகவான் வானான்னு சொல்கிறான். அப்படிப்பட்ட குருமார்கள் ஆசிரிக்காதீங்க. புரியுதா? எல்லாத்தையும் சாஸ்திரம்னா சாஸ்திரத்தில் இருக்குது. எல்லாத்தையும் உண்மை சத்தியம், பகவான் உலகம் எல்லாம், பரலோகம் ஒன்று இருக்குது, நரகலோகம் ஒன்று இருக்குது, சொர்க்கலோகம் ஒன்று, எல்லாத்தையும் நம்பணும். தேவர்களாக இருக்கிறாங்க, இவங்களாம் பகவானுடைய வேலைக்காரர்களாக இருக்காங்க. அப்படி சொன்னால் தான் மனசே மகோத்சவமாக இருக்கும், மனசே மங்களகரமாக இருக்கும். பகவான் பெருமைகளுக்கு வந்து மனசு உற்சாகமாக, மனசு பரிசுத்தமாகும். இல்லைனா இதில் விட்டுனா என்ன சொல்லியிருக்காங்க யமதர்மராஜா? என்ன சொல்கிறாரு? இதில் விட்டுட்டா இது பகவத் குணங்களை ரமிக்கலைன்னா நான் உலக விஷயத்தில் ரமிப்பேன். நீ மாயா விஷயங்களை ரமிப்பேன், மாயா விஷயத்தில் கட்டுப்பட்டுருப்பேன், உலக ஆசைகளில் போய் உழண்டு கொண்டு இருப்பேன், உலக ஆசையில் போய் பந்தப்பட்டு இருப்பேன். நீயே ஏமாற்றி மனசை அசுத்தமாக்கிப்பேன். ஒன்று மனசை பரிசுத்தமாக்கணும். பகவத் குணங்களை ரமிச்சா தான் மனசு பரிசுத்தமாகும். உலக விஷயங்களில் போனால், ஏன்னா உனக்கு தான் பகவத் கதையே நம்பிக்கை இல்லை, பகவத் கதையை பற்றி சொல்லலாம். நீ என்ன பண்ணுவேன்? உலக விஷயத்தில் அடுத்த மனசு டக்குன்னு எங்கே தாவும்? உலக விஷயத்தில் தாவும். அவன் மனசு அசுத்தமானது. நீ அசுத்தமான இருதயத்தை அசுத்தமாக நீ நாம சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. புரிஞ்சிக்கணும், அர்த்தமாக புரிஞ்சிக்கணும். பாகவதம் சொல்கிறத மாற்றி பேசக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். சரி, ராம 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 ராம. சரி, போதும், பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. ஆக 1:30 மணி நேரம் ஆக போகுது. அப்பா, ராம 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 ராம. மாற்றி பேசக்கூடாது. அதனால் உண்மையான சாஸ்திரத்தை சொல்லக்கூடிய உண்மையான குருவை ஆசிரியுங்க. கரெக்டான அவர்கள் வாக்கில் உண்மையான பாகவதத்தை கேளுங்க. கண்டிப்பாக நம்ம க்ஷேமமாகவே இருப்போம். இதில் தப்பு தவறு ஏதாவது இருந்தால், நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் ஏதாவது தப்பு தவறு இருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிங்க.
ஏன்னா ஏதாவது மிஸ் ஆகிருக்கலாம். ஏன்னா அபத்தவத்தியபி நாம என்ன தான் அபத்தமாக ஏதோ நான் சொன்ன ஸ்லோகத்தில் ஏதாவது தப்பு தவறு இருந்தால் அபத்தமாக இருந்தால் கூட, ஆனால் பகவானுடைய புகழை நான் குறைக்காமல் தான் பேசியிருக்கேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் பேசுறது நான் இல்லை, எனக்குள்ளேருந்து பகவான் தான் பேசலாம். அந்த பிரவிஷம் அவன் வாசிம் பிரசுப்தம். பகவான் பேச வச்சா நான் பேசினேன், அவள் தான். நான் ஒரு கருவி தான். பகவான் தான் குரு, அவன் தான் உள்ளேருந்து பேசுகிறேன். அவன் தான் என் தெய்வம், ராமர் தான் என் தெய்வம், அவன் தான் பகவான் கிருஷ்ண ராமர் எல்லாம் ஒன்று தான். அந்த ராமர் தான் என்னுடைய தெய்வம், அவன் தான் எனக்கு குருவாக இருந்து அவன் தான் என் வாக்குலேருந்து பேசினான், நான் பேசலை. அப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த பக்தியில் நிலைக்க வைக்கிறது தான் பகவான் செயல் தான். இது என் பெருமை, இது என்னுடைய இது ஒன்றுமே இல்லை. இது ஏதாவது குற்றம் இருந்தால் அது என்னுடைய குற்றம். இதில் ஏதாவது பெருமை 2 வார்த்தை உங்களுக்கு மனசில் பதிஞ்சிருந்தால் அது பகவானுடைய பெருமை, என் பெருமையே கிடையாது. பகவானுடைய பெருமை தான். பகவான் பேச வச்சா நான் பேசுகிறேன், அவ்வளோதான். ஆனால் ஆணித்தரமாக இருக்கேன். பகவான் உலகம் சத்தியம், பகவான் சத்தியம், அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீ பாகவத்தை சுவைக்க முடியும். நீ ரசிகனாக இருக்கணும், அப்படிப்பட்ட பக்தி நிஷ்டை உடையவனாக இருக்கணும். அப்போ தான் நீ பாகவத்தை சுவைக்க முடியும். புரிஞ்சிக்க. ராம 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 ராம. சரி, 1 மணி நேரம் ஆச்சு, போதும். சீதாபதே ராம 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 ராம் ராம 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 ராம். மேலே ஏதாவது துருவச்சரித்திரம் ஏதாவது அனுபவிக்கணும்னா அப்புறம் அனுபவிக்கலாம். அது பகவான் எப்படி உத்தரவுறானோ அதை மாதிரி நம்ம செய்ய போகிறோம். ஏன்னா அஜாமில வாக்கியன்னு இது ஒரு குறையாக இருந்தது. யமதர்மராஜா சொல்லக்கூடிய உபதேசத்தை நம்ம சொல்லாமல் விட்டோமே அப்படின்னு குறையாக இருந்தது. அதனால் இதை ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதை பற்றியும் பேசியாச்சு. இப்போ 3 அத்தியாயங்கள் அஜாமில வாக்கியன்னு ஃபுல்லாக பாராயணம் பண்ணியாச்சு. அதை பற்றி பேசியாச்சு. ரொம்ப சந்தோஷம். சரி, ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாம கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய், சகல சாதுமண்டி கி ஜெய், சீதாபதி ராம 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 ராம, ஆஞ்சநேய சுவாமி கி ஜெய், ராம 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 ராம.